அத்தியாயம் 1. பையில் சூடாய் கடலை, பார்வையில் சூரிய அஸ்தமனம். நான் நடந்து கொண்டிருந்தேன். அலைகள் அடிக்கடி அபாரமாய் எழுந்து அல்பாயுசில் இறந்து கொண்டிருந்தன. என் சட்டையின் காலர் சட்டையை விவாகரத்து செய்துவிட்டு ஓடிப்போக துடித்து கொண்டிருந்தது. வெளிச்சம் கற்பூரமாய் கரைய கரைய படகுகளின் இருட்டில் வளையல்கள் இசை அமைக்க துவங்கின. சும்மா இருங்க. 4 சுவர்கள் கிடைக்காத ஜென்மங்கள். லைட் ஹவுஸை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு வக்கீல். வக்கீல் என்பதை விட லாயர் என்றால் மதிப்பு அதிகம் தெரிகிறதென்றால் நான் லாயர், கிரிமினல். கொஞ்ச காலம் ஒரு சீனியரிடம் அசிஸ்டண்டாக இருந்துவிட்டு தனியாக போர்டு போட்டேன். ஒருவனும் கிட்டே வரவில்லை. யோசித்து பார்த்து பிரைவேட் டிடெக்டிவ் என்று சமீபத்தில் போர்டு மாற்றியிருக்கிறேன். போலீஸுக்கு போக முடியாத கருப்பு பண திருட்டு கேஸ் 2 வந்தது. போராடினேன். பலன் நகி. இதுவரை சாதனை செய்வதற்கு ஒரு கேஸும் வரவில்லை. காத்திருக்கிறேன். சார். திரும்பி பார்த்தேன். இன்னொரு சார். நின்றேன். அந்த சாரி காற்றில் பறந்து பறந்து என்னை நெருங்கி ஏற்ற இறக்கத்துடன் மூச்சு வாங்கி, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே பிரதீப் குமார்? அவள் குரலில் 5 ஸ்டார் கலந்திருந்தது. ஆமா என்றேன். ஆஃபீஸ் போயிருந்தேன், பூட்டி இருந்துச்சு. பக்கத்துல விசாரிச்சேன், பீச்சுன்னாங்க. உங்களுக்கு தெரியாம பார்த்துருக்கேன். வந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தந்தி ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்களா? சிரித்தாள். என் ஸ்கூட்டரை விற்று அந்த காசை அந்த சிரிப்புக்கு தந்திருப்பேன். என்ன செய்வது? என்னிடம் ஸ்கூட்டர் இல்லை. என்ன விஷயம் மேடம்? நீங்க பேரை சொல்லாத வரைக்கும் நான் அப்படித்தான் கூப்பிட வேண்டியதாயிருக்கும். ரூபா என்றாள். உங்க தங்க பேரு? பைசா இல்ல. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். வெயிட், அதுக்கு முன்னாடி சுய அறிமுகத்தை முழுசா முடிங்க. எங்க இருக்கீங்க நீங்க? உங்க நுங்கம்பாக்கத்திலேயே, உங்க தெருவுலேயே, கடைசியா. அட, நான் பார்த்ததே இல்லையே உங்களை. நல்ல பிள்ளை. நான் உங்க போர்டை பார்த்துருக்கேன். அப்பா என்ன பண்றாரு? கரன்சி என்றார். எக்கச்சக்கமான அருமையான ஷேர் வச்சிருக்காரு. 4 கார் இருக்கு. வெரி குட். இப்போ என்ன ப்ராப்ளம்? ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க விடுவிக்கணும். இன்னொரு விஷயம், என்னால ஒரு பைசா கூட உடனடியா தர முடியாது. வினோதமான கிளையண்ட். எப்போதான் கொடுப்பீங்க? 4 கார், கரன்சி, ஷேர்ஸ், அதெல்லாம் அப்பாவோட தெய்வங்கள். தொட முடியாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நேத்து வாங்கின 10 ரூபாய்க்கு கணக்கோட 28 பைசா பாக்கிய காலையில திருப்பி தந்தேன். உங்க ஃபீஸை சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ பின்னால தருவேன். என் ஓய்வு காலத்திலையா? பென்ஷன் மாதிரியா? சாரி, உங்களால முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி நான் போறேன். இது பெரிய ஊரு, நிறைய லாயர்கள் இருக்காங்க. ஆனா எவனும் கடனுக்கு வரமாட்டான். என் ஏரியா, என் தெரு, என்ன நிறைய தடவை பார்த்துருக்கீங்க. அதனால நான் ஃபீஸ் மெதுவா வாங்கிக்கிறேன். கமான், சொல்லுங்க, என்ன பிரச்சனை? 2 முழு டிம்மி ஷீட் சொல்லணும். இது சரியான இடம் இல்ல. வேற தனியான இடமா? ஹோட்டல்? போகலாம். போனோம். ஏர் கண்டிஷன்டு அறையில் 6 மேஜைகளில் 4 காலி. நாங்கள் எதிரெதிராய் ஸ்பூனால் ஐஸ்கிரீம் கலக்கி கொண்டிருந்தோம். மேஜைக்கு மட்டும் வட்ட வெளிச்சம். சொல்றீங்களா என்றேன். நான் பிஏ முடிச்சுட்டு வீட்டில் ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டு இருக்கேன். அதுல நான் என்ன செய்யணும்? ப்ளீஸ் லிசன். பொழுது போகாம போட்டோகிராஃபி கத்துக்கிட்டு இருக்கேன். வீட்லயே டார்க் ரூம் இருக்கு. 2 நாள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போயிருந்தேன். போட்டோ எடுத்தேன். மத்தியானம் கொண்டு போன ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு காருக்கு பக்கத்துல எல்லாரும் கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரம்மி விளையாட தெரியாது. நான் வேணா சொல்லித்தரேன். யூ ஆர் நாட் அ குட் லாயர். தேங்க்யூ. வேற குட் லாயரை பார்த்துக்கங்க என்று எழுந்து அவள் பதில் ஏதும் சொல்லாததால் திரும்ப அமர்ந்து ப்ரொசீட் என்றேன். பி சீரியஸ் மிஸ்டர் பிரதீப். இனிமேதான் சிக்கல். நான் கேமராவை எடுத்துக்கிட்டு தனியா நடந்தேன். மணி அப்போ மத்தியானம் 3. அடைசலா சவுக்கு தோப்பு ஒன்று வந்துச்சு. அதை ஒரு கிளிக் அடிச்சேன். அப்போ வேற என்ன சார் வேணும் என்றான் பேரர். இன்னொரு ஐஸ்கிரீம். அவன் சென்றதும் அப்போ என்றேன். அவளுக்கு சட்டென்று நெற்றியில் வியர்த்தது. டேபிள் லைட்டின் எதிரொலியில் மின்னியது. விரல்கள் லேசாக நடுங்க கர்ச்சிப்பெடுத்து கழுத்தில் ஒற்றிக்கொண்டாள். என்ன ஆச்சு மிஸ் ரூபா? சொல்லுங்க. அந்த சவுக்கு தோப்புக்குள்ள என்று நிறுத்தினாள். பிளாஷ்பேக்கா? நீங்க போங்க, நானும் வரேன் என்றேன். கையில் கேமராவுடன் ரூபா திகைப்பில், வியப்பில், அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்தாள். அந்த அடைசலான மரங்களுக்கு நடுவில் அவன் என்ன செய்கிறான்? அவன் சின்ன கத்தியால் தரையை தோண்டி தோண்டி. அவன் ரூபாவை பார்க்கவில்லை. ரூபா அவனையே பார்த்தாள். அவன் சின்ன கத்தியால் தரையை தோண்டி தோண்டி, கையில் கேமராவுடன் 100 அடி தூரத்தில் அவள். அவன் அதை மெல்ல பூமியிலிருந்து எடுத்தான். அது ஒரு சூட்கேஸ். கிளிக். ரூபாவின் கேமராவினுள் அவன் சென்று விட்டான். ரூபா திரும்பி வேகமாய் நடக்க முயன்றபோது, ஏய் நில்லு என்று கத்தினான். நெருங்கினான். அவன் கண்களில் விரைவாய் ஒரு வெறித்தனம். 35 வயது இருக்கலாம். ரூபா அசையாமல் கைகள் நடுங்க நின்றாள். அவள் அருகில் வந்தான். என்ன செஞ்ச? ஒன்னும் செய்யல. இது என்ன கேமரா வேலை என்று சட்டென்று கேமராவை பிடுங்கினான். ஐயோ, என் கேமராவை கொடுத்துடு.
படமா எடுக்கிற? பத்திரமா போய் சேர மாட்ட. ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. என் கேமரா? இதுக்கு பேரு கேமரா. சரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கத்தி. இப்போ மரியாதையா ஓடுறியா? உன் ரத்தம் என்ன நிறம்னு பாத்துக்கிறியா? என்னை மன்னிச்சிடுங்க, கேமராவை கொடுத்துடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்ல சொல்ல அவன் நடந்து நடந்து சின்னதாகி தூரத்தில் மோட்டார் பைக் ஏறி புகை பரப்பி வளைந்து வளைந்து சென்று புள்ளியாகி மறைந்தான். சார், வேற என்ன வேணும்? ஒன் மோர் ஐஸ்கிரீம். அப்புறம் என்றேன். அவ்வளவுதான் நடந்துச்சு என்றாள் ரூபா. சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அப்பா திட்டுவார். ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கா? இல்ல, கேமராவை தொலைச்சதுக்கு. ஃபாரின் கேமரா, யாஷிகா. என் ஃப்ரெண்டு ஒருத்தி பிக்னிக்கு வாங்கிட்டு போயிருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். 15 நாள் கழிச்சு அப்பா கொடைக்கானல் போறாரு. அப்போ அவருக்கு தேவைப்படும். ஏங்க, ஒருத்தன் தனியா தரையை தோண்டி ஒரு சூட்கேஸை எடுத்துக்கிட்டு போறான். அது என்ன என்று ஆர்வமே இல்லாம கேமரா கேமரான்னு அடிச்சுக்கிறீங்க. அவன் என்ன செஞ்சான் எனக்கு என்ன சார்? எனக்கு என் கேமரா தான் முக்கியம். அப்பா கிட்ட திட்டு வாங்க போறது யாரு? ஓகே ஓகே, நான் என்ன செய்யணும்? என் கேமராவை மீட்டு தரணும். இதுக்கு நான் தேவையில்லை. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். உடனே அவங்க 4 பக்கமும் ஜீப்புகளை அனுப்பி 10,000 ஸ்பெஷல் போலீஸ் போட்டு ஊர்ல அத்தனை பேர் வீட்லையும் செக் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. போலீஸ் நிதானமாக தான் செயல்படும். ஆனால் நிச்சயமா வெல்லும். எனக்கு அர்ஜென்ட். அடுத்த ஐஸ்கிரீம் வந்தது. சாதாரணமாக வெளியே புறப்படுறப்போ எவ்வளவு பணம் எடுத்துக்கிட்டு போவீங்க என்றேன். ஏன், 50 ரூபாய்க்கு குறையாம இருக்கும். அப்பாடி, என்ன? என் பையில ஒரு 5 ரூபாய் தான் இருக்கு. இது வரைக்கும் 4 ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோம். அதான் கேட்டேன். கொஞ்சம் சிரித்து விட்டு மறுபடி என் கேமரா என்றாள். அவன் போன மோட்டார் பைக் நம்பர் கவனிச்சிங்களா? இல்ல. அது என்ன பைக்? யமஹா. எப்படி தெரியும்? ஷேப் பார்த்தா தெரியாதா? 2வது என் பாய் ஃப்ரெண்ட் ரவி அதான் வச்சிருக்கான். அடுத்த விஷயம் சவுண்டு. நிச்சயமா அது யமஹா. நான் மௌனமானேன். என்ன திடீர் அமைதி? நான் வருத்தத்தில் இருக்கேன். என்ன வருத்தம்? பேர் என்ன சொன்னீங்க? ரவி. ஒரே ஏரியா, ஒரே தெரு. ஒரு நாளைக்கு 5 தரம் தலை சீவுறேன், 3 தரம் ட்ரெஸ் மாத்துறேன். பிரயோஜனம்? சிக்கனமாக சிரித்துவிட்டு, மிஸ்டர் பிரதீப், கப்பில் ஐஸ்கிரீம் தீந்துடுச்சு, நீங்க வெறும் ஸ்பூனை என்றாள். சரி, அடுத்த கேள்வி. ஆள் எப்படி இருந்தான்? போட்டோவை காட்டுறேன், பார்த்துக்கங்க. போட்டோவா? ஆமா, அந்த ரோலில் அது கடைசி ஸ்னாப். போட்டோ எடுத்ததுமே ரோலை கலட்டி பத்திரப்படுத்திட்டேன். அவன் கொண்டு போனது எம்டி கேமரா தான். ஓ, மார்வலஸ். யூஆர் என்ன சொல்லலாம்? ராத்திரி டிக்ஷனரி பார்த்துட்டு காலையில் சொல்லுங்க, அவசரம் இல்லை. வெரி குட் மிஸ் ரூபா. யமஹா பைக், ஒரு ஃபோட்டோ, முயற்சி பண்ணுறதுக்கான ஸ்டஃப் இருக்கு. கமான், ஃபோட்டோவை கொடுங்க. என் டார்க் ரூமில் இருக்கு. அப்போ உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லைன்னா நாம் இப்போவே எங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றாள். எனக்கு இப்போ மணி என்ன? 7. 8 மணிக்கு எல்டாம்ஸ் ரோடு போகணும். 9 மணிக்கு வெஸ்ட் மாம்பழத்தில் ஒருத்தரை பார்க்கணும். 10 மணிக்கு படுக்கையில் படுத்துக்கிட்டு சிகரெட் குடிக்கணும். உங்களுக்காக எல்லாம் கேன்சல். புறப்படலாமா என்றேன். பில்லுக்கு பே செய்தாள். எழுந்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தோம். நுங்கம்பாக்கத்திற்கு பஸ்ஸில் வந்தோம். திருமூர்த்தி நகர் தான் எங்கள் நகர். நடந்தோம். அந்த டீ கடையில் பீடி குடிக்கிறவன் நம்மளை முறைக்கிறான் என்றாள். என்னோட ஒண்டி கொண்டி வருவானா? அவனை பார்த்து பின் என்னை பார்த்து, வருவான், வர சொல்லட்டுமா என்றாள். நான் ரெடி. ஸ்ட்ரைக்கர் தான் வாங்கணும். என்ன உளறீங்க? நான் கேரம் போர்டை சொன்னேன் என்றேன். மிக ரசித்தாள். அந்த டைப்பில் என் வசம் நிறைய ஸ்டாக் இருக்கிறது. ஒவ்வொன்றாய் டெலிவரி செய்ய வேண்டும். இதான் எங்க வீடு என்றாள். வீடு என்று தன்னடக்கமாக சொன்னாள். சினிமா தியேட்டர் மாதிரி இருந்தது. வாசலுக்கு செல்லும் பேவ்மெண்டின் இருபுறமும் புற்கள். ஹோஸ் பைப்பில் தண்ணீர் அடித்து கொண்டிருந்தான் தோட்டக்காரன். இந்த தோட்டக்காரர்களுக்கு இதை தவிர வேறு வேலையே இருக்காதா? அதான் கார் ஷெட். உள்ளார 3 இருக்கு. என்ன, எலியா? இந்த ஜோக்கு சகிக்கல. வாங்க, இதோ போர்ட்டிகோவில் நிற்கிதே இந்த டொயோட்டோ. இதுக்கு 4 மாசத்துக்கு ஒரு கலர். உள்ளே சென்றோம். நாற்காலிகள் மட்டும் வாடகைக்கு எடுத்து வந்து போட்டுவிட்டால் போதும். மனோகர் நாடகம் நடத்தலாம். அப்படிப்பட்ட ஹால். நான் தரையை பார்த்து தலை சீவிக்கொண்டேன். தோளில் பூசணிக்காய், கையில் காய்கறி பையுடன் ஒருவன் எங்களை கடந்து செல்ல, இவன்தான் எங்க வீட்டு தெரியுது. மாடிப்படிகள் கோணலாக வளைந்து மேலே சென்றன. நாங்களும் சென்றோம். ஒரு அறையில் பேச்சுக்குரல். எங்க அப்பா ரூம், வாங்க இன்ட்ரடியூஸ் பண்றேன். அறைக்கதவு சாத்தி இருந்தது. தட்டி, அப்பா என்றாள். வாடா ரூபா. போனோம். டெலிஃபோனில் தொடர்ந்தார். சரி, முடியாதா? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று வைத்து என்னை, வாங்க உட்காருங்க என்றார். அவர் என்றால் வயதானவராக தெரியும். அவன் என்றால் மரியாதை குறைவு. அவர் ரூபா என் தங்கை என்றால் நான் நம்புவேன். என்னவோ லேகியம் சாப்பிடுகிறார் போலிருக்கிறது. காதோரங்கள் நரைத்த ஒரு அப்பாவை எதிர்பார்த்தேன். இல்லை, சிகப்பாய் சிக்கென்று இருந்தார். அப்பா, இவர் மிஸ்டர் பிரதீப், என் ஃப்ரெண்டு என்றாள் ரூபா. ஏய் ரவி, நானும் நீயும் ஒன்று. கை குலுக்கி கொண்டோம். என்ன செய்றீங்க? நான் லாயர் பிரதீப் குமார். ஆனால் அதிகம் கோர்ட்டுக்கு போறதில்ல. அப்புறம் பிரைவேட்டா சில வேலைகள் செய்வேன். நீங்க?
பிஸ்னஸ் இன்னதுன்னு குறிப்பா சொல்ல முடியாது. ராமன் கிட்ட 100 மூட்டை புண்ணாக்கு அதிகமா இருக்கும், லட்சுமணனுக்கு 100 மூட்டை தேவையா இருக்கும். 2 பேரும் எனக்கு ஃபோன் செய்வாங்க, அப்புறம் நான் ஃபோன் செய்வேன். பிஸ்னஸ் முடிஞ்சுது. பெரிய கம்பெனிகளில் சாலிடா ஷேர்ஸ் வச்சிருக்கேன். என்ன இருந்து என்ன, வாரிசு இல்லை. இவ தான், இந்த ரூபா தான் எனக்கு பையன். இப்போ கூட நீங்க இல்லைன்னா வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். கவனிச்சேன். கொஞ்சம் வெளியே போகணும். ரூபா, நீ பேசிக்கிட்டு வரட்டுமா? சந்தானம் என்றார். சந்தானம் வந்தான். டிரைவர் ட்ரே மேல் இருந்த சூட்கேஸை காட்டினார். எடுத்து சென்றான். பின்னால் சென்றார். உங்க அப்பா பேர் என்ன ரூபா? சாரங்கபாணி. சரி, நேரமாச்சு, வாங்க டார்க் ரூம் போகலாம். எங்கே இருக்கு? சாரங்கபாணியின் அறையை விட்டு வெளியே வந்து நேரெதிரே நடந்து அவள் அறை வந்தோம். திறந்தாள். ஏசி. உங்க அப்பா ரூமுக்கு ஏன்? அவருக்கு ஈஸ்னோஃபீலியா கம்ப்ளைண்ட். மது அருந்தினா கூட ஐஸ் போடாம தான் சாப்பிடுவாரு. விளக்கை போட்டாள். நிறைய அலங்கரித்திருந்தாள். மாடர்ன் ஓவியங்களில் அவளுக்கு ஆசை இருப்பதை சுவர் சொல்லியது. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய இயற்கை போட்டோக்கள், ரேடியோகிராம், ஃப்ரிட்ஜ் போன்ற காசு பிடுங்கும் ஐட்டங்கள் அலட்சியமாய் அமர்ந்திருந்தன. போனியம் கேட்குறீங்களா? நான் அதுக்குள்ள பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அதான் டார்க் ரூம் என்றாள். இன்னும் பிரிண்ட் போடலையா? நானும் வரேனே. டார்க் ரூம் ரொம்ப சின்ன ரூம், லைட்டும் கம்மியா இருக்கும். என் மேல நம்பிக்கை இல்லையா? சி, காத்து இருக்காதேன்னு சொன்னேன். வாங்க. இருவரும் டார்க் ரூமினுள் சென்றோம். என்லார்ஜர், சைட் கட்டர், கிளிப் வைத்து தொங்கிய நெகட்டிவ் வால்கள், வாஷ்ட்ரே, அருகில் சின்ன சின்ன கண்ணாடி ஜார்களில் கெமிக்கல்ஸ். விளக்கை அணைத்தால் சின்ன சிகப்பு விளக்கு மட்டும் எரிந்தது. சிகப்பு விளக்கு பகுதியா இது என்றேன். வர்ற கேஸ் ரொம்ப கம்மி, வாயால கெடுத்துக்காதீங்க என்று இயங்கினாள். அட்டை பெட்டியிலிருந்து கேபினெட் சைஸ் கார்டை எடுத்து என்லார்ஜர் அடியில் வைத்து ஸ்விட்ச் ஆன் செய்து பாயும் ஒளிக்கற்றையை லேசாய் விரல்களால் வடிகட்டி பிறகு கார்டை எடுத்து கெமிக்கல்ஸ் கரைத்த பிக்சரில் போட்டு அசைக்க அசைக்க படம் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக நான் அதிர்ந்தேன். இவனா? அத்தியாயம் 2. என்ன சொல்றீங்க? இவனை உங்களுக்கு தெரியுமா என்றாள். தெரியும், ஆனா தெரியல என்றேன். மறுபடி உளறல். இவனை நான் பார்த்திருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு, பேசி கூட இருக்கேன். ஆனா யாருன்னு புரியல, நினைவுக்கு வரல, யோசனை செய்றேன். டார்க் ரூமை விட்டு வந்து சோஃபாவில் அமர்ந்து கண்ணை மூடி நெற்றியை தட்டி நகம் கடித்து உதட்டை மடக்கி நான் யோசித்தேன். எங்கே எங்கே பார்த்தேன்? ஆனால் பார்த்திருக்கிறேன். மறுபடி போட்டோவை பார்த்தேன். அகலமான முகம், அடர்த்தியான புருவம், திருகின மீசை, கிருதாவில் மட்டும் நரை ஆரம்பம், காதருகே மச்சம், தாடையில் சில சென்டிமீட்டர் அகலத்திற்கு தாடி முயற்சி, ஒரு கையில் சூட்கேஸ், மறு கையில் கத்தி. யோசிங்க, உங்களுக்கு ஜூஸ் போடுறேன் என்று எழுந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஆப்பிள் எடுத்தாள் ரூபா. எங்கே பார்த்தேன்? ஒரு கத்தி எடுத்து தோல் நீக்கினாள். எங்கே பார்த்தேன்? சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினாள். எங்கே பார்த்தேன்? மிக்சியில் போட்டு பட்டன் அழுத்தினால் சுழன்றது. எஸ் எஸ், நினைவுக்கு வந்துடுச்சு என்றேன். இந்தாங்க ஆப்பிள் ஜூஸ். நான் மிஸ்டர் பரமசிவத்துக்கிட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி பயிற்சியாளனா இருந்தபோது ஒரு வழக்குக்காக வந்தான். இவன் தான் பிளைன்டிவ். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. என் சீனியர் ஞாபகத்துல எக்ஸ்பர்ட். அவரை பார்த்தா இவன் பெயர் கிடைச்சிடும், அப்புறம் இவன் அட்ரஸ் கிடைச்சிடும், அப்புறம் கேமரா கிடைச்சிடும் என்றாள். அப்போ நான் கிளம்புறேன். நாளை காலையில சீனியர் ஆபீஸ் போய் அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஏரியா இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு புகார் கொடுத்து அவரையும் அழைச்சிக்கிட்டு போய் உங்க கேமராவை வாங்கி தந்துடுறேன் என்று எழுந்தேன். நாளைக்கு நான் உங்களுக்கு தேவையா என்றாள். இன்னொரு தடவை கேளுங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு தேவையா? இன்னொரு தடவை. நாளைக்கு நானும் கூட வரணுமான்னு கேட்டேன். நீங்க தான் புகார் கொடுக்கணும். நான் சீனியர் ஆபீஸ் போயிட்டு வந்து அழைச்சிக்கிட்டு போறேன். நானும் வரேனே காலையிலேயே. எங்க இருக்கு உங்க சீனியர் ஆபீஸ்? மயிலாப்பூர். காலையில சரியா 10 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்கு? ஆபீஸ் தான் வீடு, வீடு தான் ஆபீஸ். அம்மா இருக்காங்க, ரொம்ப வயசானவங்க. கும்பகோணத்துக்கு பக்கத்துல வலங்கைமான்னு ஒரு ஊரு, அங்க இருக்காங்க. நான் பாவம் மெஸ்ஸில் சாப்பிட்றேன். நிஜமாவே பாவம். நாளைக்கு மத்தியானம் என்னோட என் வீட்டில் சாப்பிட்றீங்க. ஓகே? நாளைக்கு மட்டும்தான். என்னை நீங்க ரொம்ப மட்டமா எடப்படாதீங்க. வரேன் என்று அறையை விட்டு வெளியே வந்தேன். கீழே வந்தேன். வாசலுக்கு வந்தேன். ரோட்டுக்கு வந்தேன். 60 வினாடி நடந்து என் ஆபீஸ் வந்தேன். இந்த பக்கம் ஒரு ட்ரை கிளீனர்ஸ் கடை, அந்த பக்கம் ஒரு வாடகை சைக்கிள் கம்பெனி. நடுவிலே சின்னதாய் 2 அறைகள் கொண்ட என் ஆபீஸ் சிக்கி கொண்டிருந்தது. முன் அறை அலுவலக அறை, அதை ஒட்டிய அடுத்த அறை என் வாழ்க்கை அறை. ஈசி சேர், கட்டில், கண்ணாடி, காற்று தராத ஃபேன், சீப்பு, சின்ன ரேடியோ, ஷேவிங் செட், பவுடர், பல்பொடி, பானை, டம்ளர், பனியன், துண்டு, அலமாரியில் 5 செட்டு ட்ரெஸ் என் சொத்துக்கள். மேஜை டிராயரை திறந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டு படுக்கையில் படுத்து புகைவிட்டேன். ரூபாவுக்கு கேமரா மட்டும்தான் கவலை. ஆனால் அவன் அங்கே புதைத்து வைத்து எடுத்து சென்ற சூட்கேஸில் என்ன இருந்தது? கடத்தல் வேலையா? கொள்ளையடித்த பொருட்களா?
என்னவோ ஒரு சட்டவிரோத செயல். அவனை பிடிக்க வேண்டும். கேமரா காலியாய் இருப்பதை உணர்ந்து ரூபா போலீஸுக்கு சென்று விடுவாள் என்று பயந்து நாளை தேடிப்போகும் அட்ரஸில் இல்லாமல் தலைமறைவாகியிருந்தால் பார்ப்போம். முயற்சியை எப்படியாவது ஒரு வழியில் ஆரம்பித்துதானே ஆக வேண்டும். ரூபா என் இதயத்தில் ஒரு கல்லை தூக்கி போட்டு அலைகளை கிளப்பி விட்டிருக்கிறாள். கபடமில்லாமல் சிரிக்கிறாள். நான் தூங்கிவிட்டேன். நான் விழித்து விட்டேன். காலிங் பெல் சத்தம் கேட்டு எழுந்து மேஜை மேல் கலற்றி வைத்திருந்த வாட்சில் மணி பார்த்தேன். 10:30. கொட்டாவியுடன் கதவை திறந்தேன். ஒரு சின்ன வயது இளைஞன். தலைப்பாகத்தில் 90% தலைமுடி கைப்பற்றி இருந்தது. பாக்கி 10%த்தில் கண்கள் சிவப்பாய் இருந்தன. உதடுகள் தடிப்பாய் இருந்தன. என்ன என்றேன். நீங்க தானே லாயர் பிரதீப் குமார் என்றான். ஆமா, என்ன விஷயம்? வாசல்ல நிக்க வச்சே பேசுறீங்களே என்றான். எனக்கு தூங்கணும் சார். ஏதாச்சும் அவசரம்னா சொல்லுங்க, இல்லைன்னா நாளை காலையில வாங்க. அவசரம்தான், உள்ள வாங்க என்றேன். வந்தான். ஒரு நாற்காலியில் அமரச் சொல்லிவிட்டு 1 நிமிஷம் என்று சென்று முகத்தை தண்ணீரில் நனைத்து கொண்டு வந்து என் நாற்காலியில் அமர்ந்தேன். என்ன விஷயம்? நீங்க யாரு? என் பேரு கதிரேசன், இல்லன்னா மணிவாசகம், இல்லன்னா அன்பழகன், இல்லன்னா பிரதீப் குமார். இப்போ அது உங்களுக்கு தேவையில்லை. ஒரு சின்ன வேலை செய்வீங்களா? செய்வேன், இல்லன்னா செய்ய மாட்டேன். சாரி, என் பேர் ராபர்ட். என்னால் செய்ய முடியறதா இருந்தா செய்கிறேன். ஒரு ஃப்ளைமவுத் கார், சாக்லேட் கலர், KLP ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 8ல் ஆரம்பிக்கும். மற்ற நம்பர்கள் தெரியாது. அந்த காரோட சொந்தக்காரரோட முகவரி வேணும். முடியுமா? ஏன் மிஸ்டர், விளையாடுறீங்களா? திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சிருப்பான்னு அடையாளம் சொல்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய நகரம் மெட்ராஸ். எத்தனை ஆயிரம் கார்கள் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் சரியா தெரிஞ்சா கண்டுபிடிக்கலாம். அது எனக்கு தெரியாதா சார்? RDO ஆஃபீஸ் போனால் கிடைக்குது. நம்பர் தெரியாதால தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் மௌனமானேன். என் மேஜையின் மேலிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டினேன். நடுமுதுகில் சிரமப்பட்டு பென்சிலால் சொரிந்தேன். வேற ஏதாச்சும் கூடுதல் அடையாளங்கள்? லயன்ஸ் கிளப் மெம்பர், அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். வெரி குட். சர்க்கிள் குறைஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? பிளைமவுத், KLP 8ல் ஆரம்பிக்கும். லைன் ஸ்டிக்கர் இருக்கும். சாக்லேட் கலர், பரவாயில்ல, தேடலாம். இன்னும் ஏதாச்சும்? வேற ஒன்றும் தெரியாது. நாளை காலையில் சீனியர் ஆஃபீஸ் போகிறேன். அவர் லைன்ஸ் மெம்பர். அங்கே ஆரம்பிக்கிறேன் விசாரணைய. சரி, என்ன சமாச்சாரம்? விபத்தா? இல்லை, வேற. ஃபீஸ் எவ்வளவு? உங்களுக்காக நாளைக்கு நான் சுத்த போகிறதில்ல. கண்டுபிடிச்சிட்டா வாங்கிக்கிறேன். உங்கள் முகவரி, ஃபோன் இருந்தா நம்பர் குறித்து கொடுத்துட்டு போங்க. வேண்டாம், நான் நேரில் வரேன். மத்தியானம். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவீங்களா? முயற்சி பண்ணுறேன். நீங்கள் வர்றதானா மத்தியானம் 1 மணிக்கு வாங்க. அரை மணி நேரம் காத்திருக்கேன். அப்புறம் பூட்டிட்டு போயிடுவேன். எனக்கு வேற வேலை இருக்கு என்றேன். கொட்டாவி விட்டேன். சரி, மத்தியானம் அட்ரஸ் தர முயற்சி பண்ணுங்க என்று எழ, 1 நிமிஷம். நான் செய்கிற காரியம் ஒரு நல்ல விஷயத்துக்கு உதவணுங்கிறது என் கொள்கை. நீங்கள் எதுக்காக இதை முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் தேவலாம். வந்து அந்த கார் டிக்கியில் ஒரு முக்கியமான பொருள் மாட்டிக்கிடுச்சு. அதை எடுக்கணும். என்ன பொருள்? என் பாஸ்போர்ட். அது எப்படி முன்ன பின்ன தெரியாத காருக்கு போச்சு? சொந்த விஷயம் சார். சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். நாளைக்கு சொல்கிறேன் என்று எழுந்தான் ராபர்ட். வெளியே போய் ஸ்கூட்டரை உதைத்தான். சத்தம் தேய்ந்து மறைந்ததும் கதவை சாத்தினேன். கேஸே இல்லாமல் இருப்பேன். வந்தால் எல்லாம் அவசரம்தான். இப்போதைக்கு எனக்கு தேவை ஒரு சிகரெட், அப்புறம் தூக்கம். சிகரெட் பாக்கெட் கை விரித்தது. சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தேன். தெருமுனையில் கடை உண்டு. அங்கு வந்து சிகரெட் வாங்கி கொண்டேன். பாக்கி காசை பாக்கெட்டில் போட்டபோது ஒரு 10 பைசா கீழே விழ அதை எடுக்க குனிந்த போது அதை கண்டேன். எஸ் என்று இனிஷியல் பொறிக்கப்பட்ட பிளேட்டுடன் ஒரு சாவி கொத்து எடுத்தேன். தப்பு, அது சாவி கொத்தில்லை. ஒரே ஒரு சாவிதான் இருந்தது, பெண் சாவி. ஏன்பா இந்த சாவி என்றேன் கடைக்காரனிடம். அடடா, அந்த ஆளு போட்டுட்டு போயிட்டாரா என்றான். எந்த ஆளு? இப்போ ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்து நிறுத்தி சிகரெட் வாங்கினார் சார். கையில சாவியை சுத்திக்கிட்டே இருந்தாரு. விழுந்துடுச்சு போலிருக்கு. ஆள் ஒல்லியா, தலை நிறைய முடி, பச்சை கலர் சட்டை போட்டிருந்தானா? ஆமா. ராபர்ட். சரி, அவர் என்னத்தான் பார்த்துட்டு போனாரு. நான் கொடுத்துட்றேன் என்று என் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நடந்தேன். இனிஷியல் எஸ் என்று போட்டிருப்பதால் இது இவன் சாவி இல்லை, இன்னொருவன் சாவி. இல்லாவிட்டால் இவன் பெயர் ராபர்ட் இல்லை, சாமிநாதன், சத்யன், சுபாஷ், சுரேஷ், சுப்பையன், ஏதோ ஒன்று. யாராயிருந்தால் எனக்கென்ன? எனக்கு தரப்பட்ட வேலை கார் தேடுவது. முடிந்தால் தேடுவோம், இல்லாவிட்டால் மங்களம் பாடிவிடுவோம். அறைக்கு வந்து படுக்கையில் விழுந்தேன். அத்தியாயம் 3. என்னை கேட்காமல் தன் இஷ்டத்திற்கு 5:30 மணிக்கே சூரியன் உதித்து தொலைத்ததால் நான் எழுந்து தொலைக்க வேண்டியதாயிற்று. பெட் காஃபி வாங்கி வர, மேஜையை துடைக்க, சிகரெட் வாங்க, தேதி கிழிக்க ஒரு ஆபீஸ் பையன் போட வேண்டும். இன்னும் கொஞ்சம் தொழில் சூடு பிடிக்கட்டும். பற்களை ஈறுகளை சிதைத்து விடாமல் தூய்மைப்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு தரும் சோப்பு உபயோகித்து 7 மணிக்கு ஒரு வைபவம் என்பது போல தயாரானேன். 10 மணிக்குத்தான் ரூபாவின் கார் வரும். 9 மணிக்குத்தான் வயிற்றில் பசி வரும். இப்போது என்ன செய்யலாம்?
கொஞ்சம் சட்ட புத்தகங்கள் படிக்கலாம் என்று தீர்மானித்து உடனே அதை மாற்றி வெளியே செல்ல முடிவு செய்தேன். 2 மணி நேரம் கார் தேடினால் என்ன? அறையை பூட்டிவிட்டு புறப்பட்டேன். சைக்கிள் கடையில் ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டேன். கடை வாசல்கள் காலியாக துவங்கின. ஒரு கல்யாண சத்திரத்தில் ஊர் கூடி ஒருவனை இல்லறத்துக்குள் தள்ளி கொண்டிருந்தார்கள். பெட்டிக்கடைகளில் வார்னிஷ் மணத்துடன் புது பத்திரிகைகள் வவ்வால்களாக தொங்கின. ரகவாரியாக பானங்கள் கலகலப்பாய் இறங்கின. ஹோட்டல்களில் இலங்கை உங்கள் அறிவிப்பாளர் மிகச் சத்தமாய் நிகழ்ச்சி தந்து கொண்டிருந்தார். பிளைமவுத் கார் என்றால் கொஞ்சம் பணக்கார கார். பணக்கார கார் காலையில் எங்கே நிற்கும்? எங்கு வேண்டுமானாலும் நிற்கும். தாஜ் கோரமண்டலை தாண்டிய போது உள்ளே பார்க் ஆகியிருந்த கார்களை கண்களால் கடித்தேன். அசட்டுத்தனமாய் புறப்பட்டதாக தோன்றியது. கடைசியா அந்த காரை நீ எங்க பார்த்த என்ற கேள்வியை நான் ராபர்ட்டிடம் கேட்காமல் விட்டது தப்பு. எல்ஐசி அளவு தப்பு. நான் இன்னும் சரியான கத்துக்குட்டி. இன்னும் எவ்வளவோ தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் பிடித்து வதக் வதக் என்று மிதித்து ஜெமினி ஸ்டூடியோ பக்கத்தில் மவுண்ட் ரோட்டில் கலந்து சஃபையர் தாண்டி ஆனந்த் தாண்டி ரொம்ப தூரம் வந்து ஒரு ஓரமாய் ஸ்டாண்டு போட்டு வியர்வை வடித்தேன். நல்ல எக்ஸசைஸ். சாலையில் டிராஃபிக் சூடு பிடிக்க துவங்கி கொண்டிருந்தது. பிளாட்பாரத்தில் மலிவு விலை பனியன்களும் ரூபாய்க்கு 8 பேனா வியாபாரமும் ஊதுபத்தி கொளுத்தி துவங்கி இருந்தன. பொங்கல் மலரில் தொடர்கதை எழுதுவது யார் என்று சுவர் போஸ்டர் பார்த்து திரும்பிய என் கண்களில் ஹிக்கின் பாதம் அருகில் நின்ற அந்த சாக்லேட் கலர் பிளைமவுத் பட அவசரமாய் நம்பர் பார்ப்பதற்குள் என் கண்களுக்கு குறுக்கே கார்களும் லாரிகளும் அவை போன பின் பார்த்தபோது கார் கிளம்பி ஓடிக்கொண்டிருந்தாலும் என்னால் லைன் ஸ்டிக்கரை மட்டும் பார்க்க முடிந்தது. அந்த கார் என் கண்ணில் இருந்து மறைந்து விட்டது. அந்த கார் தான் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த காராக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். எத்தனை லைன் மெம்பர்கள் சாக்லேட் கலரில் பிளைமவுத் வைத்திருப்பார்கள்? லைன் ஸ்டிக்கர் பின் கண்ணாடியிலா முன் கண்ணாடியிலா? பின் கண்ணாடியில் என்றால் நடுவிலா ஓரமாகவா? இந்த கேள்விகளெல்லாம் என் சீனியர் என்னை கேட்கப் போகிறார். நான் விழிக்கப் போகிறேன். எல்லாம் சனியன் லேட்டாகத்தான் மண்டைக்கு வருகிறது. சரி, அடுத்து என்ன? சைக்கிளை எங்காவது ஓரமாய் வைத்துவிட்டு பஸ் பிடித்து ஜன்னலோரம் அமர்ந்து கார் போன பாதையில் எங்காவது நிற்கிறதா என்று தேடலாமா? பயனில்லை. இந்நேரம் எங்கேயோ போயிருக்கும். திடீரென்று மண்டையில் சின்னதாக ஒரு எண்ணம் பிரசவமானது. சம்பந்தமில்லாமல் அந்த இடத்தில் கார் ஏன் நின்றது? ஹிக்கின் பாதம்ஸ் கூட திறக்கவில்லை. டிராபிக் சிக்னல் தொந்தரவும் அந்த இடத்தில் இல்லை. அப்படியென்றால் ஏதோ ஒரு காரியமாய் அங்கே இறங்கி இருக்கிறார் சொந்தக்காரர். அருகில் யாரையாவது வாய்ப்பிடுங்கினால் என்ன? கார் நின்ற இடத்திற்கு வந்தேன். பிளாட்பாரம் ஓரத்தில் கையில் பீடியுடன் நாட்டு நடப்பு தெரிந்து கொள்ள பேப்பர் விரித்து முகம் மறைத்திருந்தான் ஒருவன். ஏங்க, இப்போ கொஞ்சம் முன்னாடி இங்கே ஒரு பிளைமவுத் கார் நின்னுச்சே, கவனிச்சிங்களா? ஆமா. ஏன் நின்னுச்சு? எனக்கு என்ன தெரியும்? தப்பு. என் கேள்வி தப்பு. யாராச்சும் அதுல இருந்து இறங்கி போனாங்களா? இல்ல யாராச்சும் அதுல ஏறிக்கிட்டாங்களா? உள்ளார யாரோ பெரிய மனுஷன் குந்திக்கின்னு இருந்தாரு. டிரைவரு இறங்கி போய் அந்த பொட்டி கடையில பேப்பர் வாங்கிக்கின்னு போனான். அப்புறம் காரு போயிடுச்சு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்றேன். வில்ஸ் ஃபில்டர் ஒரு பாக்கெட் கொடுப்பா என்றேன். கொடுத்தான். ஏன்பா, இப்போ ஒரு டிரைவர் வந்து பேப்பர் வாங்கிட்டு போனானே, அது யாரு? டிரைவரு? அது இல்லப்பா, யாருக்கு வாங்கிட்டு போனான்? யாருன்னு நமக்கு என்ன சார் தெரியும்? தினம் 1000 பேர் வாங்குறாங்க. ஆனா தினைக்கும் அந்த கார் வந்து நிற்கும். டிரைவரு நம்ம கடையில தினமலர் வாங்கிட்டு போவாரு. தினமுமா? ஆமா. ரொம்ப நல்லது. நான் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடித்து விட்டேன். நாளைக்கு காலையில் இதே நேரத்திற்கு கொஞ்சம் முன்னதாக காத்து கொண்டிருந்தால் போதும், பிடித்து விடலாம். மறுபடி சைக்கிளில் வதக் வதக். உற்சாக விசிலோடு என் அறைக்கு வந்தேன். அத்தியாயம் 4. என் மேஜை மேல் 4 உசிலைமணி சைஸ் புத்தகங்களை பரப்பி பிரித்து வைத்து கொண்டேன். கையில் பென்சிலுடன் பேடில் ஒரு வெள்ளை பேப்பருடன் நான் காத்திருந்தேன். 9:59க்கு எரிச்சல் பட்டேன். ரூபாவை பார்க்க இன்னும் 60 வினாடிகள் இருக்கிறது. ஒரு முயல்குட்டி போல வெள்ளை ஃபியட் வந்து நின்றது. ரூபா இறங்கினாள். வெள்ளை சேலையில் லைட் பச்சையில் 8 அளவு பூக்கள் உடலெங்கும் மலர்ந்திருந்தன. காது, கழுத்து, கை எல்லா இடத்திலும் வெள்ளை. இப்போது இவள் ஸ்லோ மோஷனில் குதித்து வந்தால் இதயம் குதிக்கும். அவள் உள்ளே நுழைய நான் அவசரமாக அவளை பார்க்காமல் மிக சுறுசுறுப்பாக பேப்பரில் வாசமில்லா மலரிது என்று எழுதி கொண்டிருந்தேன். குட் மார்னிங். ஓ, குட் மார்னிங். எங்க எப்படியா? 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேனே. அட ஆமா, சொல்லியிருந்தீங்கல்ல. பல கேஸ் விஷயத்துல சுத்தமா மறந்துட்டேன். ஆமா, உங்க பிரச்சனை என்ன சொன்னீங்க? கேமரா தானே? பாத்தீங்களா? எவ்வளவு வேலைகள்லையும் சரியா ஞாபகம் வச்சிருக்கேன். நிக்கிறீங்களே, உட்காருங்க. மேஜைக்கு எதிரே அமர்ந்தாள். அப்புறம்தான் நான் உணர்ந்தேன் ஏன் உட்கார சொன்னோம் என்று. மேஜையும் சில புத்தகங்களும் மறைத்தன. ஒரு 5 நிமிஷம் இருங்க, இதை நோட் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று ஒரு புத்தகத்தில் சில பக்கங்களை நோண்டினேன். எனக்கு தெரியும். நான் குறிப்பெடுக்கட்டுமா? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ரேடியோவில் வைக்கிறாங்களே, என் டேப்பில் கூட பதிவு செஞ்சிருக்கேன்.
வசந்தத்தை தேடுது. இதான் அடுத்த வரி. கொண்டாங்க, முழு பாட்டையும் எழுதித்தரேன். வழிவதை தவிர வேறு வழி இல்லை. அசடு வழிந்தேன். அது ரேடியோ கேட்டுக்கிட்டே குறிப்பெடுத்தா இப்படிதான். ரைட், இதை அப்புறம் பார்க்கலாம். நாம கிளம்பலாமா? உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா? எருமையிலிருந்து புல்டோசர் வரைக்கும் டிரைவ் பண்ணுவேன். எருமை வாங்கினதும் சொல்றேன். இப்போ காரை டிரைவ் பண்ணுங்க. அறையை பூட்டி கொண்டு காரிலே ஏறினேன். ரூபா என் அருகில் அமர்ந்தாள். கால் பாட்டில் சென்ட்டை காலி செய்தது தெரிந்தது. கழுத்தில் தொங்கிய செயின் டாலர் துல்லியமாக தெரிந்தது. காரை ஸ்டார்ட் செய்தேன். நுங்கம்பாக்கம் ஹை ரோட்டில் பிடித்து கதீட்ரல் ரோடு தாண்டி எட்வர்டு எலியட்ஸ் ரோட்டில் புகுந்து ஆர்கே மற்றோடு நுழைந்து சாய்பாபா கோயிலுக்கு வணக்கம் வைத்து டிஎஸ்வி கோவில் தெருவில் நிறுத்தினேன். ஒரு ஒட்டு கட்டிடம், கீழே வீடு, மாடியில் ஆபீஸ். பித்தளை போர்டு பெயர் சொல்லிக்கொண்டு கூடவே உள்ளே வெளியே வேலையும் செய்தது. வீட்டின் வரவேற்பறையிலேயே மாடிப்படிகள். நாங்கள் காரை நிறுத்தி இறங்கி மாடியேறச் சென்றபோது வீட்டுக்குள்ளிருந்து பரமசிவத்தின் பெண் வந்தாள். ஹாய் பிரதீப், எப்படி இருக்கீங்க என்றாள். நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க சுமி என்றேன். ஏன் அடிக்கடி வரதில்ல? நான் பிஏ முதல் வகுப்புல பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனிப்பு இல்லையா? எப்போ வேணும்னாலும் தரேன். இன்னைக்கு மாலையில்? இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கேன், போகலாமா என்றாள் ரூபா. அரங்கேற்றத்துக்கு என்ன கூப்பிடு. அது ரொம்ப பழைய படமாச்சே என்றாள் சுமி. நான் சிரித்தேன். சுமியும் சிரித்தாள். ரூபா சிரிக்கவில்லை. அப்பா இருக்காரா என்றேன். இருக்காரு, மத்தியானம் சாப்பிட்டுட்டு போங்க பிரதீப். சாரிம்மா, இன்னொரு நாள் சாப்பிட்றதுக்குன்னே வரேன். அப்புறம் சுமி, இவங்க என்னோட. புரியுது. சி, என்ன புரியுது? என் கிளையண்ட் குமாரி ரூபா. அப்பாவை பார்த்துட்டு வரேன், வாங்க ரூபா என்றேன். படிகளில் ஏறினேன். ரூபா தொடர்ந்தாள். அவ பேர் என்ன என்றாள். சுமதி. அப்புறம் என்ன சுமி சுமின்னு கொஞ்சல் வேண்டி கிடக்கு? இது என்னங்க வம்பு? செல்லமா நெருக்கமா சுமின்னு கூப்பிடுவேன். இதுல உங்களுக்கு என்ன? அதானே, எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது கேமரா. அவள் முகம் சுமதி பிரதீப் குமார் சந்திப்புக்கு பின் கொஞ்சம் மாறி போனது தெரிந்தது. வார்த்தைகளில் பொறாமை தெரிக்கிறது. அப்படியென்றால் நேற்றிலிருந்து அவள் மனதிலும் என்னவோ கலக்கல் நடந்திருக்கிறது. வரிசையாய் 4-5 மேஜைகள், நாற்காலிகள், குமாஸ்தாக்கள் கண்ணாடி போட்டுக்கொண்டு எழுதி கொண்டிருந்தார்கள். நெற்றியில் விபூதியுடன் தமிழ் டைப்ரைட்டர் அடித்து கொண்டிருந்தார் ஒருவர். ஒருவரை பார்த்து சௌக்கியமா என்றேன். அடடே பிரதீபா, பார்க்கவே முடியலையே, நல்லா இருக்கியா? அது யாரு? என் கட்சிக்காரர், சீனியரை பார்த்துட்டு வரேன் என்று அவர் தனியறையை நோக்கி நடந்தேன். கிளையண்ட்னு என்னமோ நான் கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட வந்த மாதிரி சொல்லணுமா? ரூபா என் ஃப்ரெண்டுன்னு சொல்றது என்றாள். கொஞ்சம் கடுகு இருந்தால் தாருங்கள், தாளித்து தருகிறேன். சரி, இனிமே சொல்றேன் என்றேன். அவர் அறை வாசலில் திரை தொங்கியது. விலக்கிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு நுழைந்தேன். வெற்றிலையின் காம்பை ஒடித்து கொண்டிருந்தார் பரமசிவம். என் சீனியர். பார்த்தால் லாயர் மாதிரி தெரியாது, ஜோசியர் மாதிரி தெரியும். அடடே, வாப்பா உக்காரு என்றார். இருவரும் அமர்ந்தோம். எப்படி இருக்கு பயிற்சி? இப்பதான் சூடு பிடிக்குது சார் என்று ரூபாவை பார்த்தேன். இவங்க குமாரி ரூபா, என் சிநேகிதி என்றேன். சந்தோஷம். என்னம்மா பண்ற? போட்டோகிராஃபி கத்துக்கிட்டு இருக்கேன் சார், அதனால தான் வேணையே என்றேன் நான். என்ன விஷயம்? முதல்ல காஃபி சாப்பிடுங்க பசுபதி என்றார். பசுபதி வர, கீழே போய் நம்ம வீட்டில் 2 காபி போட்டு வாங்கிட்டு வா என்றார். நான் அந்த போட்டோவை எடுத்து நீட்டினேன். இந்த ஆளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்க. வாங்கி மேஜை மேல் கண்ணில்லாமல் பார்த்து கொண்டிருந்த கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு பார்த்தார். அரை நிமிடம் யோசித்து, நம்ம கிட்ட வந்தவன் தான், பேரு மாணிக்கம்னு நினைக்கிறேன். ஆமா, மாணிக்கம்தான். இவனோட விலாசம் வேணும் இப்போ என்று சுருக்கமாய் சொன்னேன். 5-6 வருஷம் இருக்குமே, நீ என்கிட்ட இருந்தப்போ வந்த கேஸுன்னு நினைக்கிறேன். ஆமா, நானும் பார்த்துருக்கேன். நம்ம கோதண்டராமனை விட்டு தேட சொன்னா 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடுவாரு. சொல்றேன் என்று கோதண்டராமனை அழைத்து விவரங்கள் சொல்லி அந்த மாணிக்கத்தின் கேஸ் பேப்பர்களை தேடச் சொன்னார். பிரதீப், எதையும் தனியா செஞ்சு மாட்டிக்காத. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு போலீஸ்கிட்ட போயிடு. இதை எல்லா கேஸுக்குமே நான் சொல்ற புத்திமதியா வச்சுக்கோ. அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற? நான் ரெடி, மணமகளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ நீங்க இருந்து காஃபி சாப்பிட்டுட்டு முகவரியை வாங்கிட்டு போங்க, நான் கோர்ட்டுக்கு புறப்படுறேன் என்று எழுந்து சேரில் மாட்டி இருந்த கோட்டை அணிந்து கொண்டார். புறப்பட்டு சென்றார். ஹாலில் கோதண்டராமன் உயர ஸ்டூல் போட்டு ஏறி மூக்கில் தூசி ஏறி ஹக் செய்து கொண்டு கட்டுக்களை புரட்டி கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வெயிட் உருட்டி கொண்டிருந்தோம். அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வரீங்களா? கீழே போவோம் என்றேன். கீழையா? எதுக்கு? கீழே வீட்டில் சுமி சும்மா தான் இருக்கா, பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீங்க உங்க சுமிகிட்ட பேசிட்டு விலாசம் வாங்கிட்டு வந்து சேருங்க என்று எழுந்தாள். உங்க சுமிகிட்ட என்பதில் 8 டன் அழுத்தம். சரி உட்காருங்க, போக வேணாம், இங்கே இதை பாருங்க, சுவத்துல எத்தனை காலண்டர் இருக்கு, பார்த்துக்கிட்டு இருப்போம். மறுபடி அமர்ந்தாள். அவளை தொட்டால் கை சுடும் என்று நினைக்கிறேன். அத்தனை சூடாக இருந்தாள்.
என்னவோ என் பொண்டாட்டி போல இப்படி பொறாமைப்படுகிறாளே. அப்படியென்றால்? காஃபி வந்தது, எடுத்து குடித்தோம். பசுபதி, காஃபி யார் போட்டது என்றேன். சுமதி போட்டதுங்க. நினைச்சேன் பிரமாதமா இருக்கு என்றேன். சக்கரை பத்தல என்றாள். ஆனாலும் சும்மி நல்லா காஃபி போடுவா, நல்லா வீடு கூட்டுவா, பாத்திரம் கழுவுவா, கோலம் போடுவா. தப்பா? கல்யாணம் பண்ணிக்கங்களேன். ச, என்னங்க நீங்க? சுமி கிட்ட அண்ணனாட்டம் பழகிறேன். எத்தனை வருஷ பழக்கம் என்றபோது ரூபாவின் முகமலர் விரிந்தது. காஃபி நல்லாவே இருந்துச்சு என்றாள். நான் சிரித்து கொண்டேன். கோதண்டராமன் வியர்வை குளத்துடன் மெல்ல வந்து அப்பாடா என்றார். இந்தாங்க சார் அட்ரஸ், 1974 வருஷ அட்ரஸ். இப்போ இங்கேயே இருப்பான்னு சொல்ல முடியாது, வாடகை வீடு தான் இது. அவர் குறித்து தந்த சீட்டை பார்த்தேன். ஜே மாணிக்கம், 233, நல்லெண்ண முதலி தெரு, ராயப்பேட்டை, சென்னை. முயற்சி பண்றேன் என்று பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு உடனே குதித்தேன். அடடா, சீனியர்கிட்ட ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன், சுத்தமா மறந்துட்டேன். ஐயா இன்னும் போகல சார், யாரோ விருந்தாளிங்க வந்துட்டாங்க, கீழே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என்றான் பசுபதி. ரூபா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கேட்டுக்கிட்டு வந்து உங்களை அழைச்சிக்கிட்டு போறேன் என்று அவசரமாக படிகளில் இறங்கினேன். சீனியர் தன் காரில் ஏறிக்கொண்டிருந்தார். ஓடி நெருங்கினேன். சார் சார், இன்னொரு விஷயம். லைன் மெம்பர்ல சாக்லேட் கலர் பிளைம் மவுத் வச்சிருக்கிறவங்க யாருன்னு தெரியுமா? இது என்னப்பா, இதையெல்லாம் யார் கவனிக்கிறா? என் ஸ்நேகிதர் காரனா உடனே சொல்லிடலாம். என் ஸ்நேகிதர் யாருக்கிட்டையும் பிளைம் மவுத் இல்ல, விசாரிச்சு சொல்றேனே. நம்பர் 8ல் ஆரம்பிக்கும், KLP ரெஜிஸ்ட்ரேஷன். பார்க்கலாம், ஒரு காருக்கு மேல வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நான் என் சர்க்கிளில் ஃபோன் செஞ்சு விசாரிச்சு வைக்கிறேன். சாயங்காலம் இல்லை நாளை காலையில் ஃபோன் பண்ணு, தகவல் கிடைச்சா சொல்கிறேன் என்று சென்றார். நான் மாடிக்கு சென்று ரூபாவை அழைத்து கொண்டு கிளம்பினேன். புறப்படும் முன் வீட்டிற்குள், வரட்டுமா சுமி என்றேன். எம்ப்ராய்டு பண்ணி கொண்டிருந்ததை நிறுத்தி, வாங்க, ஒரு சண்டே கண்டிப்பாக வரணும், நீங்களும் வாங்க மேடம் என்றாள். வரேன் என்றேன். காரில் ஏறி புறப்பட்டோம். நீங்கள் BA எங்கே படிச்சீங்க என்றேன். காலேஜில். எந்த காலேஜ்னு கேட்டால் விமன்ஸ் காலேஜ்னு சொல்ல போறீங்க, நான் கேட்க போகிறதில்ல. மீனாட்சி, கோடம்பாக்கம். நான் ஸ்மோக் பண்ணலாமா? உடலுக்கு கேடு. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சிகரெட்டின் நுனியை எரித்தேன். எனக்கு இந்த புகையே பிடிக்காது என்று கர்ச்சீப் எடுத்து மூக்கை மூடிக்கொண்டாள். ஐ எம் டெரிப்லி சாரி என்று முழு சிகரெட்டை பூட்ஸால் நசுக்கி வெளியே எறிந்தேன். ஐயோ பாவம், எனக்காக நீங்க அடுத்தவங்க உணர்ச்சியை மதிக்கிறவன் நான். ராயப்பேட்டைக்குள் நுழைந்தது. ஏன் ரூபா, இப்போ நேரா அவன் வீட்டுக்கு போய் கேமரா கொடுன்னு கேட்கறது அவ்வளவு நல்லா தோணல. முதல்ல இப்போ அவன் அந்த வீட்டில் தான் இருக்கானான்னு தெரியணும். அடுத்தது அங்க என்ன நடக்குது, இவன் எடுத்து வந்த சூட்கேஸ்ல என்ன இருந்துச்சுன்னு தெரியணும். அதை பத்தி நமக்கு என்னங்க, நமக்கு வேண்டியது கேமரா தானே. பின்ன உங்களை யாரு போட்டோ எடுக்க சொன்னது? ஏங்க, ABCD டீச்சர் சொல்லி கொடுத்தா EFGH நாம படிக்க கூடாதா? நீங்க என்ன செய்றீங்க? நல்லெண்ண முதலி தெரு வாசல்ல வண்டியை நிறுத்துறேன், கார்லயே உட்காந்துருங்க. உங்களை அவனுக்கு தெரியும், என்ன தெரியாது. நான் மட்டும் அவன் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்றேன். அதன்படி நிறுத்தினேன். இறங்கி கொண்டேன். ரூபா அருகில் இருந்த கடையில் வார இதழ் வாங்கினாள். காரில் அமர்ந்து தொடர்கதை படிக்க ஆரம்பித்தாள். நான் அருகில் இருந்த வீட்டு எண் பார்த்தேன். 172. நான் செல்ல வேண்டியது 233. நடந்தேன். ஒரு சிகரெட் எடுத்து, ரூபாவுக்கு சிகரெட் பிடிக்காது, தூக்கி பாக்கெட்டோடு எரிய போய் எரியாமல் பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டேன். ரூபாவிற்கு பிடிக்காவிட்டால் எனக்கென்ன? நான் அவளை காதலிக்கிறேனா என்ன? 233ஆம் நம்பர் வீடு தனியாக இருந்தது. கதவு திறந்திருந்தது. அழுக்காய் ஒரு ஓட்டை திரைச்சீலை தொங்கியது. ஓட்டையுடன் பாசிமணிகள். கோணலாக வணக்கம் சொன்னாள். சுவரில் பால் கணக்கு புள்ளிகள். பென்சிலால் இதுதான் கௌசல்யா குரங்கு என்று எழுதி அம்புக்குறி போட்டு அந்த இடத்தில் கார்ட்டூன் இருந்தது. கோரமாய் திண்ணை வைத்த வீடு. திண்ணையில் சிமெண்ட் வளவளவென்று இருக்க தாயக்கட்டம் விளையாட முந்தி வரைந்த சாக்பீஸ் கோடுகள் தெரிந்தது. மாடத்தில் ஒரு மத்தாப்பு பெட்டி. தீபாவளி மிச்சம். சார் என்றேன். உள்ளே வளையல் சலசலப்பு. திரையை விளக்கிய 12 வயசு பாவாடை. அப்பாவை பார்க்கணுமா என்றது. உங்க அப்பா பேர் என்ன? வைத்திய ஐயர். இந்த வீட்டுக்குள்ள வேற குடித்தனம் இருக்கா? இல்லையே. சரி, உங்க அப்பாவை கூப்பிடு, கொஞ்சம் பேசணும் என்று கர்ச்சீப் போட்டு திண்ணையில் அமர்ந்தேன். மார்பின் குறுக்கே பூநூலுடன் வேஷ்டியை மடக்கி கட்டி கொண்டிருந்தபடியே அகலமாக வந்தார் வைத்திய ஐயர். இப்படி உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். உட்காருங்க சார். நீங்க இங்க எப்போ குடி வந்தீங்க? 4 மாசமாச்சே. என்ன விஷயம்? உங்களுக்கு முன்னால இந்த வீட்டுல யார் இருந்ததுன்னு தெரியுமா? தெரியாதே. நாங்க விசாரிச்சுக்கல. அதோ அந்த எதிர் வரிசையில மாடி வீடு இருக்குதே, அவர்தான் இந்த வீட்டு சொந்தக்காரர். அவரை கேட்டா சொல்லுவாரு. தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன உத்தியோகம்? ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், பாதுஷா, அல்வா, லாடு, காராபூந்தி, மிக்சர், மெது பக்கோடா, வெஜிடபிள் பிரியாணி. ஹோட்டல் சர்வரா? யோ, இதெல்லாம் நன்னா தயார் பண்ணுவேன். சமையல் ஐயர். இது வரைக்கும் 808 கல்யாணம் போயிருக்கேன். சாரி என்று எதிர் வரிசையில் மாடி வீடு நோக்கி சென்றேன். ஒரு குழந்தை மணி கட்டிய நடைவண்டி ஓட்டியது.
அந்த குழந்தைக்கு பின்னால் அந்த தாத்தா ட்ரு என்று மியூசிக் கொடுத்து விளையாடி கொண்டிருந்தார். சார் மன்னிக்கணும். என்ன, அந்த எய்த்த வீடு 233க்கு நீங்க தான் சொந்தக்காரரா? ஆமா, ஹவுஸ் டாக்ஸ் கரெக்டா கட்டிட்டேனே. நான் அதுக்கு வரல. இப்போ குடியிருக்காரே வைத்திய ஐயர், அவருக்கு முன்னாடி அங்க குடியிருந்தது யாரு? மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தாரு. உட்கார்றீங்களா? நாற்காலி கொண்டாட சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல. அவரோட யார் யார் இருந்தாங்க? அவரு, அவர் பொண்டாட்டி, ஒரு பொண்ணு, 2 பையன்க இருந்தாங்க. காலி பண்ணிட்டு எங்கே போனாரு? சரியா தெரியாது. 4 மாசம் முன்னாடி வந்தாரு. நாளைக்கு வீடு காலி பண்றேன்னாரு. எங்கே போறீங்கன்னு தீநகர் பக்கம்னு சொன்னாரு. சரியான விலாசம் சொல்லல. என்ன சமாச்சாரம்? ஒரு விஷயமா அவரை பார்க்கணும். அவருக்கு என்ன தொழில்? என்னமோ ஒரு சோப்பு கம்பெனியில வேன் டிரைவர்னாரு. எந்த கம்பெனின்னு தெரியுமா? தெரியாது. சோப்போட பிராண்டாவது தெரியுமா? ஒரு தடவை கூட வேனோட வீட்டுக்கு வந்தது இல்லையா? நான் பார்த்ததில்ல தம்பி. சரி, இப்போ யாரை கேட்டா சரியான விலாசம் கிடைக்கும்? பக்கத்து வீட்டில் விசாரிச்சு பாருங்களேன். சொல்லிட்டு போனாலும் போயிருக்கலாம். பக்கத்து வீட்டில் அவரவர்களுக்கு தங்கள் பற்களை குத்த கூட நேரமில்லாமல் இருந்தார்கள். அவர் பேரு மாணிக்கம்ங்கிறதே நீங்க சொல்லித்தான் தெரியும் என்றார்கள். எரிச்சலாய் திரும்பி நடந்தேன். பெயர் தெரியும், எப்படி இருப்பான் என்பது தெரியும். எங்கே இருக்கிறான்? தி நகரில் எங்கே என்று போய் தேடுவது? சின்ன ஏரியாவாது. ஒழுங்கான அட்ரஸை கண்டுபிடிக்கவே திணறும். யோசிக்க வேண்டும். காரை அடைந்தேன். கார் இருந்தது. வார இதழ் இருந்தது. ரூபாய் இல்லை. எங்கே போனால்? காரின் ஹாரனை அடித்தேன். காத்திருந்தேன். 10 நிமிடங்களாயிற்று. ரூபா வரவில்லை. பொறுமையாய் காத்திருந்தேன். 10 நிமிடங்கள் கழித்து வந்தாள். அத்தியாயம் 5. ரூபாவின் வீட்டில். பேரு மாணிக்கம், ஒரு சோப்பு கம்பெனில வேன் டிரைவர். போட்டோ இருக்கு. இதையெல்லாம் வச்சு விசாரிக்க வேண்டியதுதான் என்றேன். எனக்கு 10 நாள்ல கேமரா வேணுமே. முயற்சி பண்ணுவோம். இன்னைக்கு சாயங்காலமே தேடல ஆரம்பிக்கிறேன். கண்டுபிடிச்சிருவேனாங்கிறது சந்தேகம்தான். ஆனா கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் கடத்தல் வேலையில ஈடுபட்டிருக்கான்னு தெரியுது. அனாவசியமா ஒரு சூட்கேஸை புதைச்சு வச்சு எடுக்க மாட்டாங்க. பொதுவா கடத்தல் வேலையெல்லாம் தனியா செய்ய மாட்டாங்களே, கூட்டு வேலையாத்தான் இருக்கும். நாம அவனை கண்டுபிடிக்கிறோம்னு வம்புல மாட்டிக்கிட்டா? வம்புன்னா எனக்கு பிடிக்கும். எத்தனை நாளானாலும் இந்த கேஸை நான் விட போறதில்ல. ஐயா போதும், வாங்க சாப்பிடலாம் என்று அழகு காட்டினாள். ஒன்னு சொல்ல நினைக்கிறேன். ஏற்கனவே தற்காப்பு பயிற்சி தெரியும்னு சொல்லியிருக்கீங்க. பயமா இருக்குது. என்ன? சும்மா சொல்லுங்க. யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். அவள் கண்ணமெல்லாம் வறுமையின் நிறம் ஓடி வந்து உட்கார்ந்து கொண்டது. குனிந்து கொண்டே வாங்க சாப்பிடலாம் என்றாள். சென்றோம், சாப்பிட்டோம், புறப்பட்டேன். வரட்டுமா? முடிஞ்சா சாயங்காலம் சந்திக்கிறேன் என்றேன். முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸோட சினிமா போறேன். அப்போ நாளைக்கு பார்க்கலாம் என்று கிளம்பி நடந்து என் அறைக்கு வந்தபோது 1:30 தாண்டி 5 நிமிடங்கள். ட்ரை கிளீனர்ஸ் கடையில் என்ன தேடி என்றேன். யாரும் வரல என்றான். உள்ளே வந்து நாற்காலியில் அமர்ந்து ஒரு சிகரெட் எடுத்து, ரூபாவிற்கு பிடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும். வாயில் வைத்துக்கொண்டு மேட்ச் பாக்ஸ் தேடினேன். பாக்கெட்டில் இல்லை. மேஜை டிராயரில் இல்லை. என் முன்னே சின்ன அளவில் தீ. நிமிர்ந்தேன். ராபர்ட் லைட்டரால் என் சிகரெட்டுக்கு உயிர் கொடுத்தான். நன்றி, உட்காருங்க என்றேன். காபி கலரில் சட்டை டைட்டாக போட்டு கொண்டிருந்தான். புலி என்று எம்ப்ராய்டரி பயமுறுத்தியது. தலையில் கிரிக்கெட் குல்லா. சிகரெட் என்றேன். வேண்டாம் என்று தன் சிகரெட் பெட்டியிலிருந்து எடுத்து பற்ற வைத்து கொண்டான். அவன் விரலில் மோதிரம் இருக்கிறதா என்று பார்த்தேன். இருந்தது. எஸ். என்ன சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பொய் சொன்னத. என்ன பொய்? உங்க பெயர் ராபர்ட் இல்ல. ஆமா இல்ல. பின்ன ஏன் பொய் சொன்னீங்க? என் பேருக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய காருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா தெரியல. பொய் எனக்கு பிடிக்காது. என் பேரு சாம்வேல். இப்போ நீங்க உங்க சிக்கலை விவரமா சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் என் கண்டுபிடிப்புக்கு வரேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கிட்டத்தட்ட. அப்போ அட்ரஸ் தருவீங்க? நாளை காலையில 9 மணிக்கு. ரொம்ப நன்றி. எவ்வளவு ஃபீஸ்? ஃபீஸ் இருக்கட்டும். நீங்க சொன்ன 2வது பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையை சொல்லுங்க. நான் நினைக்கிறது உங்களுக்கு தேவை பாஸ்போர்ட் கிடையாது. சொல்லுங்க, எதுக்காக அந்த கார் சொந்தக்காரரை தேடுறீங்க? வந்து சொந்த விஷயம் சார். பரவாயில்ல, சொல்லுங்க. வசந்தின்னு ஒரு பொண்ணை காதலிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, சும்மா. நான் சிங்கப்பூர் போய் தங்க திட்டம் போட்டு பாஸ்போர்ட் எடுத்தேன். வசந்தியை ஸ்கூட்டர் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு போனப்போ அதை சொன்னேன். கோபப்பட்டா, கொதிச்சா. காஞ்சிபுரம் ரோட்ல ஒரு இடத்துல நிறுத்தி ஓரமா போய் ஒதுங்கினப்போ பெட்டியிலேருந்து பாஸ்போர்ட்டை திருடிட்டா. மறுபடி போனப்போ வழியில ஒரு கார் ரிப்பேர் ஆகி டிரைவர் குழஞ்சிக்கிட்டு இருந்தான். இவ பாஸ்போர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டா. அது திறந்திருந்த டிக்கிக்குள்ள விழுந்துருச்சு. இதையெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சு சொல்லி சிரிச்சா. விட்டேன் கன்னத்துல. உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு நான் அந்த இடத்துக்கு வந்தப்போ கார் தூரத்துல போய்கிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே பின்னாடி ஓடின என் ஸ்கூட்டர் பெட்ரோல் இல்லாம நின்றுடுச்சு. நான் கவனிச்சதெல்லாம் கலர், 8ங்கிற நம்பர், KLP ரெஜிஸ்ட்ரேஷன். இவ்வளவுதான். இப்போ எனக்கு பாஸ்போர்ட் வேணும். போதுமா? சரி, இதுல எத்தனை சதவீதம் உண்மை? முற்றிலும். காரணம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு பொண்ணுக்கு துரோகம் செய்யறது? நான் ஒன்றும் துரோகம் செய்யலையே. காதலிச்சிங்க இல்லையா?
சிரிச்சா சிரிச்சேன், பேசினா பேசினேன், ஹோட்டல் கூப்பிட்டேன் வந்தா, சினிமா கூப்பிட்டேன் வந்தா, கட்டிலுக்கு கூப்பிட்டேன் அதுக்கு விரும்பி தான் வந்தா. உங்க மேல உள்ள நம்பிக்கையில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொன்னதே இல்லையே. சாப்பிட்டா கை கழுவுறது முறை, காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறது முறை. ஆமா, நான் சாப்பிட்டேன், கை கழுவிட்டேன். நீங்க ஒரு போக்கிரி மிஸ்டர் பிரதீப் குமார். நீங்க அனாவசியமா எனக்கு எரிச்சல் மூட்டுறீங்க. நாளை காலையில 9 மணிக்கு வரேன் என்று எழுந்தான். வேண்டாம். ஏன்? நான் அந்த காரை கண்டுபிடிக்கிறதா இல்ல. உங்களுக்கு தேவை சம்பளம், கூடவே ஒரு நல்ல காரணமும். நாளை காலையில என்னால அந்த அட்ரஸை தர முடியும். ஆனா இந்த நிமிஷமே நான் அந்த முயற்சியை விட்டுட்டேன். நீங்க போகலாம் என்று எழுந்தேன். சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியும், நிறைய பொய் சொல்றவர்னு. என்கிட்ட இந்த நிமிஷம் தைரியம் இருக்கு. புரியல? என்கிட்ட கூட தான் இருக்கு. என்கிட்ட பழகின கை இருக்கு. எதுக்கு பழகின? இப்படி எடுத்து இப்படி கத்திய விரிக்கிறதுக்கு பழகின கை. நான் எதிர்பார்க்கவில்லை. அவன் கையில் கத்தி மின்னியது. பயந்துட்டீங்களா? காலையில வரேன், எனக்கு அட்ரஸ் வேணும். இல்லாட்டி உங்க உடம்புல இருந்து கொஞ்சம் சதை வேணும். எது தர்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க என்று கிளம்பினான். ஒரு நிமிஷம் சாம்வெல், ஒரு சின்ன சந்தேகம். நான் வாழ்க்கையில கத்தியையே பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு தராசோட வாங்க, சதை தர்றேன். சிபி மன்னன் நான், நீ ஒரு முட்டாள். வெளியே போ. உன்ன மாதிரி 1980 மிரட்டலை நான் பார்த்துருக்கேன் என்று என் முழுக்கை சட்டையை மடித்தேன். வீரவசனம் எல்லாம் வேணாம். மறுபடி சொல்றேன், சாம்வேல் ரொம்ப கெட்டவன். அவன் கத்திக்கு கருணை கிடையாது. காலையில வரேன். விருட்டென்று கிளம்பி ஸ்கூட்டரை கிளப்பி புகை தந்து சென்றான். எனக்குள் சிலிர்த்தது. இதுவரை என் முன் யாரும் கத்தி காட்டி பேசியதில்லை, கத்தி வியாபாரி தவிர. சீக்கிரத்தில் சண்டை பயிற்சி கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூளை மட்டும் போதாது. என் நண்பன் பார்த்திபனுக்கு கராத்தே தெரியும். நாளைக்கு காலையில் என் பக்கத்திலேயே இருக்க சொல்ல வேண்டும். சாம்வேலிடம் சொல்கிறேனோ இல்லையோ, முதலில் அந்த கார் யாருடையது என்று கண்டுபிடித்து அவன் சொன்னபடி பாஸ்போர்ட் கிடந்ததா என்று விசாரிக்க வேண்டும். இப்போது சொன்ன காதல் கதையும் கதையாக இருக்கலாம். பையன் மிக தீவிரம். இது மாதிரி மிரட்டி விட்டு சென்றான் என்று போலீசில் சொல்லலாமா? நான் கொஞ்சம் அதிகமாகவே பயப்படுகிறேன். நான் கதாநாயகன் தகுதிக்கே லாயக்கில்லை. என்ன செய்வது? உயிராச்சே. ஒரு தடவை போனால் திரும்பி வர வாய்ப்பே இல்லையே. என் தனி அறைக்குள் சென்று சிலோனை கூப்பிட்டு என்னை மகிழ்விக்க சொன்னேன். கேட்டுக்கொண்டே யோசித்தேன். தூங்கிவிட்டு மாலை கிளம்பி தீநகர் போய் மாணிக்க வேட்டையில் அலைந்துவிட்டு பாரிமுனை போய் பார்த்திபனை பார்க்க வேண்டும். தூங்கினேன். அத்தியாயம் 6. பசித்தது. ஒரு ஹோட்டலில் கை கழுவினேன். பின் இலையை போட்டுவிட்டு கை கழுவினேன். வாசலில் கர்ச்சிப்பில் துடைத்து கொண்டு கீழே இறங்கி ஆச்சரியப்பட்டேன். எதிரே ரூபாவும் 2 தோழிகளும் வந்து நின்றார்கள். குட் ஈவினிங். எதிர்பாராத சந்திப்பு என்றேன். குட் ஈவினிங். டிக்கெட் கிடைக்கல, டிஃபன் சாப்பிடலான்னு வந்தோம். நீங்க என்றாள் ரூபா. நம்ம வேலையாதான். சரி, நீங்களும் வாங்க, கொஞ்சம் சாப்பிடலாம். இப்பதான் முடிச்சேன். அப்போ ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கிட்டு கம்பெனி கொடுங்க சென்றேன். நாங்கள் 4வரும் அமர்ந்ததும், இவ உஷா, அப்பா தியேட்டர் சொந்தக்காரர். இவ ஸ்ரீமதி, பஸ் அதிபரோட மகள். இவர் மிஸ்டர் பிரதீப் குமார், வக்கீல் என்றாள். ஹலோ ஹலோ முடிந்ததும் நான் ஜோக்கடித்தேன். அத்தனை மேஜைகளிலும் அமர்ந்திருந்த ஆண்கள் என்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு மேஜையில் பீங்கான் கோப்பைகள் அதிர சிரித்தார்கள். இந்த தடவை பொறுப்பாக பில்லுக்கு நான் பணம் கொடுத்தேன். வெளியே வந்தோம். என்ன செய்ய போறீங்க பிரதீப்? இப்போ பாரிமுனை போகணும். நானும் வரேன். கார்ல ஏறிக்கங்க. வழியில இவங்களை இறக்கி விட்டுடலாம். நீங்க தோழிகளோட மகிழ்ச்சியா போங்க, நான் பஸ்ல போய்க்கிறேன். இல்ல, நீங்க கார்ல ஏறுங்க, சொல்றேன் என்று பிடிவாதித்தாள். ஏறினேன். ஓட்டினாள். மிடி அணிந்திருந்தாள். பொருத்தமாய் இருந்தது. தலையை 2 மாநிலங்களாக பிரித்து 2 ரப்பர் பேண்டுகளை முதலமைச்சர்களாக்கி இருந்தாள். லேசாக உதட்டுச் சாயம். வழியில் தோழிகளை இறக்கிவிட்ட பின் வண்டியில் நாங்கள் மட்டும். இன்னைக்கு வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு மிரட்டல் என்றேன். என்ன மிரட்டல்? கொலை மிரட்டல். ஐயோ, யாரு? மாணிக்கமா? அவன் இல்ல, வேற கேஸ். சாம்வேல்னு ஒருத்தன். அவனுக்கு ஒரு காரோட சொந்தக்காரரை கண்டுபிடிக்கணும். நான் 90% கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவன் சொன்ன காரணம் பிடிக்கல. முடியாதுன்னுட்டேன். காலையில 9 மணிக்கு வருவேன், முகவரி தரணும், இல்லைன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கான். நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு இரவோட இரவா ஆபீஸையும் ரூமையும் காலி பண்ணிடலாமான்னு பாக்குறேன். என்னை திரும்பி பார்த்தாள். அங்க ரோட்டை பார்த்து. ஏங்க, என்ன எறும்புக்கு பயப்படுறவன்னு நினைச்சிங்களா? என்ன பெரிய கத்தி, 2 ரூபாய் இருக்குமா? அவ்வளவு சுலபமா கொலை பண்றது? என் நண்பன் பார்த்திபனை நாளை காலையில என் கூட இருக்க சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அந்த காரோட சொந்தக்காரரை விசாரிச்சு வச்சுக்க போறேன். இப்போ நாம பார்த்திபனை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கோம். சாம்வேல் கிட்ட என்ன சொல்வீங்க? மற்றவை நேரில் நாளை காணலாம். படு பயங்கரம். நாளை காலையில நானும் உங்க கூட வரேன். எதுக்கு எடுத்தாலும் கூட வரேன்னு நான் எங்க கூப்பிட்டாலும் வருவீங்களா? சமயத்துல கற்கால மனிதன் ஆயிடுறீங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தேவை கேமரா. அதுக்காகத்தானே இவ்வளவும் பேசுறீங்க? நிச்சயமா இல்ல. என்னமோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்க மேல. தனி வட்டியா கூட்டு வட்டியா?
சிரித்தாள். பாரிஸ் வந்தது. பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அருகே வண்டியை நிறுத்தினாள். இறங்கி நடந்தோம். பாதையோரங்களில் சுத்த தந்தத்தினால் ஆன கொக்கு, விருந்தாளியை விரட்டும் ஊதுபத்தி, ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்குள் தண்ணீர் ஊற்றி மிதக்க விடும் மீன், சாவிக்கு எதிர்ப்பதம் இவை போனியாகிக் கொண்டிருந்தன. மக்கள் காலம் பொன் போன்றது என்பதால் அடுத்தவர் காலை மிதித்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார்கள். பஸ்கள் ஒரு ஓரமாய் சாய்ந்து 3 சக்கரங்களில் ஓடிக்கொண்டிருந்தன. கோவிந்தப்பன் நாயக்கன் தெருவிற்குள் நுழைந்தோம். ரசாயன நெடி. குறுக்கு குறுக்காக லாரிகள் நின்றன. மூட்டைகள் கீழே தொப் தொப்பென்று போடப்பட்டு கொண்டிருந்தன. பார்த்திபனின் வீட்டிற்கு வந்தோம். வாசலில் அவன் தம்பி மும்முரமாய் பட்டம் தயாரித்து கொண்டிருந்தான். பார்த்தி இருக்கானா மனோகர்? இருக்கானே. இந்த கால சிரிசுகளிடம் மரியாதை என்னமாய் வழிகிறது. உள்ளே நுழைந்தோம். பார்த்திபன் வேஷ்டி கட்டிக்கொண்டு சட்டை போடாமல் அறையின் கதவிற்கு ஆயில் கேனினால் எண்ணெய் போட்டு கொண்டிருந்தான். எங்களை பார்த்து வாடா வாங்க என்றான். உடனே ஒரு சட்டையை உருவி அணிந்தான். கட்டிலில் அமர்ந்தோம். இவங்க குமாரி ரூபா, இவன்தான் பார்த்திபன், வேலை தேடிக்கிட்டு இருக்கான். நீங்க எங்கேயாச்சும் கிடந்து பார்த்தா சொல்லுங்க. இருங்க, காஃபி கொண்டாரேன் என்றான். உட்காரா, அதெல்லாம் வேணாம். நாளை காலையில் 8:30 மணி சுமாருக்கு என் ஆஃபீஸ் வரணும். என்ன விஷயம்? சொன்னேன். நான் இருக்கிறப்போ ஏன் கவலைப்படுற? வரேன். கொஞ்ச நேரம் நான் சட்டத்தை பற்றி, அவன் கராத்தை பற்றி, அவள் போட்டோகிராஃபி பற்றி பேசி கொண்டிருந்தோம். அப்புறம் காரில் ரூபா கேட்டாள், நாளைக்கு எத்தனை மணிக்கு உங்கள் வேலை துவங்குது? காலையில் 7 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் இருக்கணும். 6:30 மணிக்கு காரோட நான் வரேன். உங்களுக்கு நிறைய சிரமம். பெட்ரோல் என்ன விலை? பரவாயில்ல, உங்களுக்கு தர்ற பில்லில் கழிச்சுக்கலாம். கார் அமைதியாக மறுநாள் நடக்கப் போகும் எக்கச்சக்கமான எதிர்பாராத சம்பவங்களை பற்றி அறியாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 7. மறுநாள் காலை 5 மணிக்கே எழுந்தேன். ரெடியானேன். கார்காரன் என்னை அழைத்தது. மணி 6:15. வருகிறேன் என்று குரல் கொடுத்து விட்டு கிளம்பினேன். அறையை பூட்டிவிட்டு காருக்கு வந்தேன். குட் மார்னிங் ரூபா. குட் மார்னிங். நீங்க ஓட்டுறீங்களா என்று நகர்ந்து கொண்டாள். ஏறி அமர்ந்தேன். என்ன பிரதீப் மௌனம் என்றாள். ஒண்ணுமில்ல, ஒரு கதையை நினைச்சுக்கிட்டேன். என்ன கதை? பட்டம் விடுற சின்ன பையன் அது ஆகாசத்தை தொட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்குவானா. கொஞ்ச நேரம் அது ஒய்யாரமா மேல பறந்துட்டு பல்ட்டி அடிச்சு பூமிக்கு வந்துடும்னு அவனுக்கு தெரியாதான். அது மாதிரி நான் எதையும் ஒப்பிட்டு சொல்லல. பின்ன ஏன் கண் கலங்குது? ப்ளீஸ் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல ரூபா, ஒண்ணுமில்ல. நான் சொல்லட்டுமா? திரும்பி அவளை பார்த்தேன். அவள் நகத்தை பார்த்தாள். நீங்க பட்டம் இல்ல பிரதீப், ராக்கெட். ஆகாசத்தையும் தாண்டி போக போறீங்க. நான் ஆகாயம் இல்ல, நிலா. நீங்க வந்து இறங்கத்தான் போறீங்க. சட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தி அவளை ஆச்சரியமாய் பார்த்தேன். நீங்க என்ன காதலிக்கிறது எனக்கு தெரியும், ஆனா நானும் உங்களை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியாது என்று தலை குனிந்தாள். நான் பதில் பேச முடியாமல் தடுமாறினேன். உள்ளத்தை புரிஞ்சுக்க வருஷக்கணக்கில் நேரம் வேண்டியதில்ல, சில தினங்கள் போதும். நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். நான் இன்ப அதிர்ச்சியால் அறையப்பட்டு கோல்டன் பீச் காவலாளி ஆனேன். என்ன பிரதீப் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல ரூபா, நானும் உங்களை விரும்புறேன். ஆனால் தேவையில்லை. நான் காரை கிளப்பி மவுண்ட் ரோடு வந்து நேற்று பார்த்த இடத்திற்கு சற்று தள்ளி நிறுத்தி இறங்கி பெட்டிக்கடை சென்று தினமலர் வாங்குற டிரைவர் இன்னும் வரலையே என்றேன். இல்ல என்றான். திரும்ப வந்து காரில் ஏறிக்கொண்டேன். அந்த கடையில தினமலர் வாங்குவாரு காரை நிறுத்தி. நல்ல வேளை இன்னும் வரல என்றேன். காத்திருந்தோம். அவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஐ, எங்க டொயோட்டோ வருது, எங்க அப்பா வராரு என்றாள். கையாட்டினாள். டொயோட்டோ முன்னால் வந்து ஓரமாய் நின்றது. இருவரும் அருகில் சென்றோம். சாரங்கபாணி பின் சீட்டில் அமர்ந்திருந்தார். குட் மார்னிங் சார் என்றேன். வெரி குட் மார்னிங். உங்க பேரு கொஞ்சம் இருங்க, சொல்லாதீங்க. வந்து என்னவோ குமார், அதாவது பிரதீப் குமார், சரிதானே? ரொம்ப சரி. என்ன ரூபா காலையிலேயே? அவரோட வந்தேன்ப்பா, ஒரு சின்ன துப்பறிதல். அப்படியா? நான் போகட்டுமா? டிரைவர் போய் தினமலர் வாங்கிட்டு வா என்று பணம் கொடுத்தார். எனக்கு பகீர் என்றது. தினம் இங்கே பேப்பர் வாங்குவீங்களா சார்? ஆமா. என்ன விஷயம்? உங்ககிட்ட பிளைமவுத் இருக்கா? இருக்கே. என்ன கலர்? சாக்லேட். என்னப்பா விஷயம்? நம்பர் KLP 8877. நீங்க லைன் மெம்பரா? ஆமா. என்ன திடீர் விசாரணை? நேத்து உங்களை இதே இடத்துல பார்த்தேன், அதனால கேட்டேன். நேத்து பிளைமவுத்தில் தான் வந்திருந்தேன். நான் அதிர்ந்து போய் நின்றேன். டிரைவர் பேப்பருடன் வர காரின் கதவிலிருந்து தலையை எடுத்துக்கொண்டேன். எங்கே போறீங்க தினமும்? டென்னிஸ், என் நண்பன் ராமாமிர்தம் வீட்டுக்கு. நீங்க ஆடுவீங்களா? மேஜை டென்னிஸ் ஆடுவேன். கார் சென்றது. நான் குழப்பமாய் நின்றேன். என்ன பிரதீப், ஏன் இதெல்லாம் கேட்டீங்க? ரூபா, நான் தேடின கார் உங்க அப்பாவோட அந்த பிளைமவுத்து தான். உண்மையாவா? என்னால இந்த உண்மையை ஜீரணிக்க முடியல. உங்க கார்ல கிடந்ததா? எதுவும் பாஸ்போர்ட்டை டிரைவர் ஒப்படைச்சானா தெரியுமா? இல்ல, எதுவும் ஒப்படைக்கல. சாம்வேல் உங்க அட்ரஸ்க்காகத்தான் அலையிறான். அந்த மிரட்டல் எங்க அட்ரஸுக்காகத்தானா?
அவ்வளவு தூரம் மிரட்டுற அளவுக்கு எங்க அட்ரஸ் முக்கியம்னா விஷயம் நிச்சயமா பெருசு. வா ரூபா, ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். உன் வீட்டுக்கு இல்ல, என் ரூமுக்கு போகலாம். கார் சென்றது. அவள் வீடு வந்தது. மகாபலிபுரத்துக்கு அந்த பிளைமவுத்தை தான் எடுத்துக்கிட்டு போனியா? ஆமா. புரியுது, இப்ப புரியுது. ரூபா, சாம்வேல் தேடுறது உங்க அப்பாவை இல்ல, ஒன்னதான். என்னையா? ஏன்? அவன் யாருன்னே தெரியாதே. இதுவரைக்கும் உன் கேமரா கேஸையும் இந்த கார் கேஸையும் தனித்தனியா வச்சிருந்தேன். இப்ப ரெண்டையும் இணைச்சு இப்படி யோசிச்சு பாரு. மாணிக்கம் அவன் இடத்துக்கு போய் கேமராவை பிரிச்சு பார்த்துருக்கான். எதேச்சையா உங்க காரை பார்த்து வச்சிருக்கான். சாம்வேல் மாணிக்கத்தோட ஆள். உன் அட்ரஸை தேடி உன்னை பார்த்து நீ போலீஸுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த போட்டோ நெகட்டிவை வாங்குறதுக்காகத்தான் இந்த முயற்சி. இதெல்லாம் என்னோட யூகம்தான். ஆனா இந்த யூகம் சரியா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் அதிகம். இருக்கலாம் பிரதீப். இப்போ என்ன பண்ணலாம்? சாம்வேலோட விளையாடலாம். எப்படி? ஒரு பொய் அட்ரஸ் கொடுத்து மிச்ச பிளான் அப்புறம் சொல்றேன். முதல்ல நான் நினைக்கிறது சரிதானான்னு பார்த்துக்கணும். நேரமாச்சு, வாங்க என் ரூமுக்கு போகலாம். பார்த்திபன் வந்து வெயிட் பண்ணாலும் பண்ணுவான் என்றேன். எழுந்தேன். அத்தியாயம் 8. நானும் ரூபாவும் என் அறைக்கு வந்தபோது மணி 8:30. வாசலில் ஒற்றை காலில் நின்று ஹிந்து படித்து கொண்டிருந்தான் பார்த்திபன். எப்படா வந்த? 1/4 மணி நேரமாச்சு. கதவை திறந்து உள்ளே சென்று ஆபீஸ் அறையில் அக்கு மாதிரி அமர்ந்தோம். எங்க போயிருந்த? அந்த கார் சொந்தக்காரரை கண்டுபிடிக்கத்தான். கண்டுபிடிச்சிட்டியா? இந்த ரூபாவோட கார் தான் அது. இவங்களுதா? ஆமா. உனக்கு இவங்க கேஸ் தெரியாதுல்ல? 4 நாள் முன்னாடி மகாபலிபுரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸு சீட்டு விளையாடி தனியா கேமராவோட போய் எவனோ தரையை தோண்டி ஒரு சூட் கேஸ், கேமராவில் அதை கிளிக் அடிச்சு மிரட்டி கேமராவை வாங்க. ஆனா ஃபிலிம் இவகிட்ட. இப்போ அந்த மாணிக்கம் தான் தன் ஆள் மூலமா அந்த நெகட்டிவை வாங்க முயற்சி பண்றான் என்றேன். அப்போ இவ்வளவு தூரம் போலீஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படுறானா? நீ நினைக்கிற மாதிரி கடத்தலாத்தான் இருக்கும் என்றான் பார்த்தி. நான் ஒரு சிகரெட்டை எடுத்து ரூபாவை பார்த்து சாரி சொல்லி கொளுத்தி கொண்டேன். பார்த்தி, உனக்கு தெரிஞ்சு தனியான காலியான வீடு எதுவும் இருக்கா என்றேன். எதுக்கு? சொல்றேன், சொல்லு. இருக்கு, என் ஃப்ரெண்டு காலனியில் 2 வீடு காலி இருக்கு. சாவி கேட்டா தருவான். வெரி குட். எந்த இடம்? புரசைவாக்கம், மில்லர்ஸ் ரோடு. இப்போ வரப்போற சாம்வேலுக்கு அந்த அட்ரஸை நாம தரோம். அவன் போயிடுவான். உடனே அந்த அட்ரஸுக்கு போக மாட்டான். மாணிக்கத்தை கலந்து பேச போவான். நாம ரூபாவோட பிளைமவுத் கார்ல அந்த வீட்டுக்கு போய் உள்ள காத்திருப்போம். அநேகமா மாணிக்கமே வருவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவன் தான் ரூபாவை பார்த்துருக்கான். அப்படி மாணிக்கம் வந்துட்டா அவனை சாதுரியமா வீட்டுக்குள்ள அடைச்சு பூட்டிட்டு போலீஸுக்கு சொல்லி போட்டோவை தந்துடுறோம். மிச்சத்தை அவங்க பார்த்துக்கட்டும் என்றேன். மாணிக்கம் வரலன்னா சாம்வேல் வருவான். அவனை உதைச்சு மாணிக்கத்தோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். அது இங்கேயே செய்யலாமே. உன்னை முதல்ல புரிஞ்சுக்கோ. எதிரியோட இடத்துக்கு நாம போனா அவன் பலம் ஜாஸ்தி. நம்ம இடத்துக்கு அவன் வந்தா நம்ம பலம் ஜாஸ்தி. மில்லர்ஸ் ரோடு காலனி தனியான இடம். அதுதான் எலிப்பொறி. நான் மாணிக்கத்தையே எதிர்பார்க்கிறேன். ஒரு சான்ஸ் பார்க்கலாமே. வெரி குட் ஐடியா என்றாள் ரூபா. பார்த்திபனும் ரூபாவும் அடுத்த அறையில் இருக்க நான் அட்ரஸ் எழுதிய துண்டு சீட்டை பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டேன். காத்திருந்தேன். மேஜையை துடைத்தேன். புத்தகங்களை அடுக்கினேன். கேலண்டரில் தேதி கிழித்தேன். ஊதுபத்தி கொளுத்தி வைத்தேன். குப்பை கூடையை எடுத்து போய் வெளியே கொட்டிய போது ஸ்கூட்டர் வந்து நின்றது. கூலிங் கிளாஸை கலற்றி கொண்டு நுழைந்தான் சாம்வேல். வாங்க என்று இருமினேன். என்ன இருமல்? இருமலுக்கு கூட இனிஷியல் இருக்கா என்ன? ஜலதோஷம், இருமல். உட்காரட்டுமா? நாற்காலி இருக்கு, கொடுங்க. என்னத்த? அட்ரஸ். நேற்று நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து ஜலதோஷம், வெளியவே கிளம்பல. இப்போ காலையில் 7 மணிக்கு மிஸ்டர் மாணிக்கம் வந்தாரு. அவர்கிட்ட சொன்னேனே வெளியே கிளம்ப முடியல, நாளைக்கு தரேன்னு. என்னது? மாணிக்கம் வந்தாரா? பயந்து கொண்டு துணிச்சலாய் விட்டேன். காலையில் வந்தாரு. நான் தான் சாம்வேலை அனுப்புனது. அந்த அட்ரஸ் எனக்கு தான் தேவைன்னு சொன்னாரு. நீங்க அவர் சொல்லித்தானே என்கிட்ட வந்தீங்க? தயங்கி ஆமா என்றான். அமைதி. அப்போ நாளைக்கு தானா? ஏமாத்த மாட்டீங்களே? சும்மா சொன்னேன். இந்தாங்க அட்ரஸ். காலையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மாணிக்கம் வந்தார்னு சொன்னது பொய். ஏன் பொய் சொன்னீங்க? நீங்க நேத்தையிலேருந்து எத்தனை பொய் சொன்னீங்க? நானும் ஒன்று சொல்லி பார்க்கலாமேன்னு தான். அவன் அட்ரஸை வாங்கி கொண்டு அவசரமாக எழுந்தான். மேஜைக்கு இந்த பக்கம் என் மிக அருகில் வந்தான். மாணிக்க அனுப்பித்தான் நான் வந்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அதான் எப்படி? போய் மாணிக்கத்தையே கேளுங்க. பிரதீப் குமாருக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவாரு. அட்ரஸ்ல ஏதாச்சும் தில்லுமுள்ளு இருந்தா என் சதை உங்களுக்கு தேவைப்படும், அவ்வளவுதானே? ரைட். எவ்வளவு ஃபீஸு? உங்க இஷ்டப்படி. 200 கொடுத்தான். வாங்கி கொண்டேன். புறப்பட்டான். அவன் ஸ்கூட்டரின் நம்பரை குறித்து கொண்டேன். அவன் தலை மறைந்ததும் அரை கதவை திறந்தேன். பார்த்தி தூங்குவது போல் இருந்தான். ரூபா புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். அட்ரஸ் கொடுத்தாச்சு. ஏன் பார்த்தி, அந்த வீட்டுக்கும் பிளைமவுத் காருக்கும் மேட்ச் ஆகுமா? தனி வீடுதான். வாசல்ல நிப்பாட்ட கூட இடம் இருக்கு. கொஞ்சம் பொருந்தாதுதான். என்ன பண்றது? பரவாயில்ல, நான் சொன்னபடி செய்வோம். புறப்படு. நீதான் ரூபாவோட அண்ணன், சரியா? சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். மாணிக்கம் வந்தா அவனை சிறை வைக்கிறோம்.
வேற யார் வந்தாலும் மாணிக்கத்தோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸோட போறோம் அங்க, சரியா என்றேன். கிளம்பினோம். ரூபா கார் கொண்டு வந்தாள். ஷெட்டில் இருந்து ஏறிக்கொண்டு புறப்பட்டோம். அத்தியாயம் 9. மில்லர்ஸ் ரோடு, 16 பத்மா காலனி. ஒரு மாடியும் ஒரு மரமும் கொண்ட தனித்தனி சின்ன வீடுகள். ஜன்னல் கம்பிகள் பெயிண்ட் டப்பாவை பார்த்து ரொம்ப காலம் ஆயிற்று போலும். கதவுகள் டார்ஜான் போல் உரமாயிருந்தன. ரொம்ப தூரம் தள்ளி மரங்களின் கருப்பு பச்சை. அதன் தலையில் வானம் புறப்பட்டது. வாசலில் பிளைமவுத். உள்ளே நாங்கள் காத்திருந்தோம். இன்னும் யாரும் ஏன் வரல? சரி, பார்த்து இருக்கட்டும், நாம 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு வரலாம். இருவரும் ஹாலுக்கு வந்தோம். நீயும் உன் திட்டமும். போடா, ஒரு நாவல் முடிச்சிட்டேன். மணி 2. காலையில 9:30க்கு அட்ரஸ் கொடுத்தோம். ஒரு வண்டு கூட வரல என்றான் பார்த்திபன். இன்னும் கொஞ்சம் பாப்போம். வரணுமே, நீ இரு. நானும் ரூபாவும் கொல்லப்பக்கம் வழியா போய் சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம். அதுக்குள்ள அவன் வந்துட்டான்னா? வந்தா உன்னை கேட்க மாட்டான், ரூபாவை தான் தேடுவான். வெளியே போயிருக்கா, இப்போ வந்துருவான்னு சொல்லு. பேச்சு கொடு, நாங்க சீக்கிரத்துல வந்துடுறோம் என்று ஹாலை கடக்க எத்தனித்த போது கதவு யாரோ தட்டுகிறார்கள் என்றது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். உள்ளே வந்தவனை நான், உட்கார் சாமுவேல், கொஞ்சம் பேசலாம் என்று அவன் தோள்பட்டையை அழுத்தி உட்கார வைத்தேன். விழித்தான். எச்சில் விழுங்கினான். மாணிக்கம் எங்க? வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாமே சேட்டு கடையில இருக்கும். இன்னும் எடக்கு போகலையா? நல்லா வளவளன்னு சேவ் பண்ணியிருக்க, சிவந்திடும். சொல்லு. எனக்கு தெரியாது என்றான். இது துப்பாக்கிங்கிறது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றான் பார்த்தி. எல்லாராலையும் சுட முடியாது என்றான் சாம்வேல். 8 கை 2 கொம்பு இருக்கணுமா? டேய், நாங்க 2 பேரு உன்னை சட்னியாக்கி இட்லி வாங்கி தொட்டு தின்னுடுவோம். சொல்லிடு, மாணிக்கம் எங்க இருக்கான் என்று அவன் சட்டையை பிடித்தேன். பிரதீப்குமார், உன்னை எச்சரிக்கிறேன். இப்போ நீ என்ன எது வேணும்னாலும் செய்யலாம், ஆனா பின் விளைவுகள் கடுமையா இருக்கும். பின் விளைவுகள், ஊக்கு விளைவுகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு, அடி வாங்காம சொல்ல மாட்டியே என்று கையை ஓங்கி அவன் உதட்டின் வலதுபுறம் இரத்தக்கோடு உருவாகியது. சொல்ல மாட்டேன். அவன் கன்னம் பூரித்தது. சொல்ல மாட்டேன். அவன் சட்டை டர் ஆகி சில பட்டன்கள் தலைமறைவாகின. சொல்ல மாட்டேன். அவன் உடலெங்கும் அடியால் சிவப்பாகியது. சொல்றேன் சொல்றேன் என்று மூச்சு வாங்கினான். இனிமே கை வைக்க உன் உடம்புல இடமில்ல, சொல்லு. 73 கான்ஸ்டபிள் ரோடு, ராயபுரம் என்றான். மயங்கினான். எழுந்திரி சாம்வேல் என்றேன். முனகிக் கொண்டு எழுந்து தள்ளாடினான். பெஞ்சில் அமர்ந்து அவனுடைய அம்மாவை அழைத்தான். காலை உதறினான். சாம்வேல், இப்படி உக்காரு. மாணிக்கத்தோட அட்ரஸ் சொன்ன, இப்போ மாணிக்கத்தை பத்தி சொல்லு. என்ன சொல்றது? சரி, கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. மாணிக்கம் யாரு? எனக்கு அத்தான், அதாவது என் அக்கா புருஷன். உன் ஊரு? மதுக்கூர். எதுக்கு மெட்ராஸ் வந்த? வா, ஏதாச்சும் வேலையில சேர்த்து விடுறேன்னு அத்தான் சொன்னாரு, வந்தேன். எத்தனை நாளாச்சு வந்து? 2 மாசமாச்சு. மாணிக்கத்துக்கு என்ன தொழில்? சோப்பு கம்பெனி, வேன் டிரைவர். அதை தவிர? அதான் தொழில், வேற ஒன்றும் இல்லை. இப்பத்தானே அடி வாங்கின. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. உங்க அட்ரஸை கொடுத்து அங்க போய் இது மாதிரி விபரத்தை கொடுத்து அந்த காரை தேட சொல்லுன்னாரு. எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல. நீ என்கிட்ட சொன்ன காதல் காரணம் பொய். இப்ப மட்டும் உண்மைதான் சொல்றன்னு எப்படி நம்புறது? இன்னொரு அடி என்னால வாங்க முடியாது. வெரி குட். ஸ்கூட்டர் ஏது? ஸ்கூட்டர் பக்கத்து வீட்டுக்காரனுது. நண்பன் ஆயிட்டான் 2 மாசத்துல. மாணிக்கத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரு பொண்ணு, 2 பையங்க. சரி, அந்த நெகட்டிவ்ல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. மகாபலிபுரத்துல எடுத்த போட்டோ நெகட்டிவ்னு சொன்னாங்க. அதான். உங்ககிட்ட சூட்கேஸ் எதுவும் ஒப்படைச்சாரா? இல்ல. கேமரா ஏதாவது? இல்ல. ரூபா வந்தாள். ரூபா, உன்னை மாணிக்கத்துக்கு தெரியும், அதனால நீ இங்கேயே இரு. இல்லன்னா உன்னை வீட்டில் டிராப் பண்ணிடுறேனே. வேணாம், நான் இங்கே இருக்கேன். அரை மணி நேரம் கழிச்சு இந்த வீட்டில் என் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு என்று கிளம்பினேன். நீ எதுலடா போற என்றான் பார்த்தி. சாம்வேல் கொண்டாந்த ஸ்கூட்டர்ல. சாம்வேல், ஸ்கூட்டர்ல பெட்ரோல் இருக்கா? ஏன் ஸ்கூட்டர் எடுக்கிறீங்க? அதுல தானே விஷயமே இருக்கு. இன்னொரு விஷயம் சாம்வேல், பார்த்திபனுக்கு கராத்தே தெரியும். ஏற்கனவே கிழிஞ்சு கிடக்கிற, சாதுவாயிரு என்று வெளியேறினேன். ஸ்கூட்டரை உதைத்தேன். ராயபுரம் என்னை நெருங்கியது. அத்தியாயம் 10. ஸ்கூட்டர் கான்ஸ்டபிள் ரோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வெயில் பின்வாங்கி தென்றல் முன்வாங்கி கொண்டிருந்தது. சயானி தியேட்டரை தாண்டி பாடன் தெருவில் கட் செய்து கான்ஸ்டபிள் ரோடு வந்தேன். வீட்டு நம்பர் பார்க்க தொடங்கினேன். சுலபமாக 73ஆம் நம்பர் வீட்டை பிடித்தேன். வண்டியை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அதிர்ந்தேன். வீடு பூட்டி இருந்தது. அந்த பக்கம் 72ம் இந்த பக்கம் 74ம் சின்ன கூட்டமாய் என்னை பார்த்தது. இந்த வீட்ல தானே வேன் டிரைவர் மாணிக்கம் குடியிருக்கிறது என்று பொதுவாக கேட்டேன். ஆமா, ஆனா இப்போ இருக்கிறது ஆஸ்பத்திரியில. என்ன சொல்றீங்க? மத்தியானம் 1 மணிக்கு அந்த சோப் கம்பெனி முதலாளி பையன் காரை எடுத்துக்கிட்டு வந்து மாணிக்கம் போன வேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னும் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதாயும் சொல்லி பொண்டாட்டி பிள்ளைங்கள அழைச்சிக்கிட்டு போனாரு. எனக்கு பகீர் என்றது. எந்த ஆஸ்பத்திரி?
இருங்க கேட்டு சொல்றேன். கமலா, மாணிக்கத்தை எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா சொன்னாரு? இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில. இங்கிருந்து பக்கம்தான். தேங்க்ஸ் என்று ஸ்கூட்டரை திருப்பினேன். இது என்ன திருப்பம்? ஆக்சிடென்ட் நடந்தது உண்மையாயிருக்குமா? உண்மை என்றால் மாணிக்கம் பிழைப்பானா? பிழைத்தால்தான் கேஸ், இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. 11வது நிமிடம் நான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டிற்குள் இருந்தேன். வேகமாய் பாய்ந்து ரிசப்ஷனில் கேட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, வேன் டிரைவர் மாணிக்கம் ஆக்சிடென்ட் கேஸ் எங்கே இருக்காரு? அவர் தீவிர சிகிச்சை ஆபரேஷனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்காரு. தேங்க்யூ. எப்படி போகணும்? நீங்க பார்க்க முடியாது சார். அவர் குடும்பத்தார பார்க்கணும். வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்புங்க. 2வது ரூம்ல இருக்காங்க. ஆபரேஷன் தியேட்டர்? அது மாடியில, அங்க இல்ல. தேங்க்யூ என்று எனக்கு காட்டப்பட்ட திசையில் சென்று அந்த ரூமிற்குள் சென்றேன். பெரிய ரூம். இன்ஸ்பெக்டர் ஒருவர், கம்பெனி முதலாளி பையன் போல் டீக் ட்ரெஸ்ஸில், அழுக்குப்படாத ட்ரெஸ்ஸில் ஒருவர், 2-3 சக தொழிலாளர்கள், அழுது கொண்டே ஒரு நடுத்தர வயது பெண், மனைவி, அருகில் கண் கலங்காத தாவணி, மகள், மலங்க மலங்க விழித்து கொண்டு 2 சிறுவர்கள், மகன்கள். நான் நுழைந்ததும் நான் டாக்டர் என்று நினைத்து அத்தனை பேரும் ஆர்வமாய் தலையை தூக்கி பார்த்து பின் தொங்க போட்டு கொண்டார்கள். இன்ஸ்பெக்டர் என்னை கேள்விக்குறியோடு பார்த்தார். அவர் அருகில் பெஞ்சில் அமர்ந்தேன். நான் பிரதீப் குமார், லாயர் என்று கை நீட்டினேன். கொடுத்தார். எல்லோரும் செய்திக்காக காத்திருக்க ரூபாவுக்கு செய்தி போன் மூலம் சொல்ல நான் எழுந்தபோது அறைக்குள் நர்ஸ் வந்தாள். இன்ஸ்பெக்டரிடம் வந்தாள். சாரி சார், ரொம்ப போராடினாங்க, முடியல, ஆள் பிழைக்கல. அந்த இடத்து சூழ்நிலை உடனே அமங்கலமானது. மாணிக்கம் மனைவி ஓவென்று ஆரம்பிக்க, குழந்தைகள் விம்மத்துவங்க, தொழிலாளர்கள் சட்டையை தூக்கி கொண்டு வாய்ப்பொத்த டிப்டாப் இளைஞன் கர்ச்சிப்பெடுத்து ஒயிட் கிளாஸ் கலற்றி ஒற்றிக்கொள்ள இன்ஸ்பெக்டர் எழுந்தார். இனி அவருக்கு 700 வேலைகள் இருக்கிறது. நான் கொஞ்ச நேரம் விக்கித்து நின்றேன். செத்துப்போன ஒருவன் மேல் குற்றம் சுமத்த முடியாது. கேஸ் முடிந்துவிட்டது. நான் ரிசப்ஷன் வந்தேன். அனுமதி கேட்டு போன் செய்தேன். என் காலடியில் 7 கால் சிகரெட்டுகள் கிடந்தன. 8வது சிகரெட்டுக்கு தீ வைத்தபோது பிளைமவுத் வந்து நின்றது. கலங்கிய கண்களுடன் வேகமாய் குதித்தான் சாம்வேல். நிஜமாவா, நிஜமாவா என்றான். அவன் தோளில் ஆதரவாக தட்டினேன். அமைதியா ஆக வேண்டியதை பாரு. அக்காவுக்கும் குழந்தைகளுக்கும் தைரியம் சொல்லு. 4 நாள் கழிச்சு அமைதியா ஒரு நாள் என்னை வந்து பாரு. உன்னை அடிச்சதுக்கு சாரி, வரட்டுமா என்று காரில் ஏறிக்கொண்டேன். அவன் உள்ளே வேகமாக செல்ல, சாம்வேல், உன் ஸ்கூட்டர் அதோ இருக்கு என்றேன். நாம உள்ள போக வேணாமா என்றாள் ரூபா. போய் அளப்போரியா? உள்ள ஒரே அமர்க்கலமா இருக்கு. நமக்கு இனிமே வேலை இல்ல. பிணத்துக்கிட்ட என்ன கேட்கறது? அப்படின்னா இந்த கேஸ் என்றான் பார்த்திபன். ஏன் வரைக்கும் முற்றும், போலீஸ் வரைக்கும் தொடரும். நாளைக்கு டெபுட்டி கமிஷனரை பார்க்க போறேன். ஏதாச்சும் மாணிக்கத்தோட வீட்டில் அகப்பட்டாதான். அப்படியே அகப்பட்டு என்ன பிரயோஜனம்? மாணிக்கம்தான் செத்து போயிட்டானே. அப்படி சொல்லாத, விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. சின்னதா ஒரு குறிப்பு கிடைச்சா, அந்த கும்பல்ல ஒருத்தன் கிடைச்சா போதும், மொத்த கூட்டத்தையும் பிடிச்சிடுவாங்க. அது அவங்க பாடு. காரை ஸ்டார்ட் பண்ணு ரூபா என்றேன். சரி, இப்போ நாம எங்கே போறது? காலையில இருந்து ஒரே டென்ஷன் இல்ல? பின்ன எல்லாம் புஸ்ஸு. ஒரு ஹோட்டல் போயிட்டு ஃபிலிம் போகலாமா? என்னை மவுண்ட் ரோட்ல டிராப் பண்ணிடுங்க. எனக்கு வீட்டில் வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் போங்க என்றான் பார்த்திபன். அதன்படி அவனை இறக்கிவிட்டு காரை ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் நிறுத்தினாள். அப்பாடா, காலையில எந்திரிச்சதுல எவ்வளவு சம்பவங்கள் என்றாள் ரூபா. இன்னொரு விஷயம் கவனிச்சியா ரூபா? என்ன? நாம காலையில காதலிச்சது, அதுக்கப்புறம் காதலிக்கவே இல்லை. உங்க மனசு கஷ்டப்படும்னா சிரிக்கிறேன் என்று சிரித்தாள். அத்தியாயம் 11. நானும் ரகுவும் உதவி கமிஷனரின் அறைக்குள் நுழைந்தோம். மேஜை கொள்ளாமல் ஃபைல்கள், காகிதங்கள், போன்கள். குட் மார்னிங் சித்தப்பா என்றான் ரகு. குட் மார்னிங், ஆனா நான் இப்போ சித்தப்பா இல்ல என்றார். வின் என்று இருந்தார். அவர் மார்பில் குத்தினால் கைதான் வலிக்கும். இந்த போஸ்டுக்கு இவர் லாயக்கு என்று டிபார்ட்மெண்ட் சரியாக கணித்திருக்கிறது. நெற்றியில் சுருக்கமில்லை, மீசையில் நரையில்லை, தலையில் வழுக்க இல்லை. சாரி உதவி கமிஷனர் சார் என்றான் ரகு. சிரித்தார். உட்காருங்க என்றார். அமர்ந்தோம். இவன் என் ஃப்ரெண்டு பிரதீப் குமார், லாயர், பிரைவேட் டிடெக்டிவ்னு சமீபத்தில் போர்டு போட்டிருக்கான். கை கொடுத்தார். இவ்வளவு முரட்டுத்தனமாக நான் யாரிடமும் கை குலுக்கியதில்லை. என்ன விஷயம் இப்போ? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? பரவாயில்ல சார், வேணாம். சொல்லுங்க என்று எழுதி கொண்டிருந்த பேனாவை மூடினார். நான் போட்டோவை நீட்டினேன். இந்த போட்டோ மகாபலிபுரத்தில் எடுத்தது. தனியான ஒரு இடத்துல எதேச்சையா எடுத்தது. ஐசி, இந்த போட்டோவை வச்சு நான் ஸ்மக்லிங்னு சந்தேகப்பட்டேன். 2 நாளா நிறைய முயற்சி பண்ணி இந்த ஆளோட அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். வெரி குட். அப்புறம்? ஆனா நேத்து மத்தியானம் ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த ஆள் செத்துட்டான். நியூ ஆவடி ரோட்ல நடந்த வேன் ஆக்சிடென்ட். எஸ், அவன் பெயர் மாணிக்கம். ஒரு சோப்பு கம்பெனி தொழிலாளி. அவனா இது? ஆமா சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்.
நான் அவன் வீட்டில் விசாரிக்க சொல்கிறேன், தேவைப்பட்டா ரெய்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கடத்தல் பொருட்கள் வீட்டில் இருக்காது. நிறைய விசாரிச்சா எவனாச்சும் கூட்டாளி அகப்படுவான். தேங்க்யூ பிரதீப் குமார், நான் கவனிச்சுக்கிறேன். சரி, யார் இந்த ஃபோட்டோவை எடுத்தது? என் ஃப்ரெண்டு குமாரி ரூபா என்று விபரம் சொன்னேன். கடந்த நாட்களில் நான் செய்த முயற்சிகளையும் சுருக்கமாய் சொன்னேன். சார், உங்ககிட்ட இதை கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாங்க ஒரு அம்மா என்று ஒரு சீட்டை கொடுத்தான் ட்ரை கிளீனர்ஸின் பையன். ரூபாவாய் இருக்கும் என்று வாங்கி பார்த்தேன். இல்லை, ஜி ரேவதி, ஃபோன் 52321 என்று இருந்தது. யார் இது? எப்படி இருந்தாங்க? என்ன வயசு இருக்கும்? 25 வயசு இருக்கும். ஒல்லியா, ரெட்டை பின்னல் போட்டிருந்தாங்க. வேற என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. எப்போ வந்தாங்க? 9:30 மணி இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர். புது கேஸா? சரி, நீ போ என்றேன். கொஞ்சம் நடந்தால் ரூபாவின் வீடு. ரூபாவின் வீட்டில் ஃபோன். நான் மறுபடி அறையை பூட்டிக்கொண்டு ரூபாவின் வீட்டிற்கு சென்றேன். சாரங்கபாணி காரில் ஏறிக்கொண்டிருந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வெளியூர் போகிறேன். ரூபா ரூமில் தான் இருக்கா, போங்க என்றார். போனேன். அறையில் ரெக்கார்ட் பிளேயரில் அப்பா, பாத்ரூமில் சலசல. குட் மார்னிங் ரூபா என்றேன். ஐ பிரதீப், குட் மார்னிங் என்றது பாத்ரூம் கதவு. அவசரமா அப்படியே வந்துடாத. சி, இதோ வந்துடுறேன், இருங்க. மெல்ல வா, உன் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிறேன். அவள் சிகப்பு ஃபோனில் டயல் சுழற்றினேன். ஹலோ, இஸ் இட் 52321? எஸ், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். ஓ, நான் மிஸ் ரேவதி கிட்ட பேசணும், கொஞ்சம் இருங்க. காத்திருந்தேன். ஃபோன் கைமாற 1.5 நிமிடமானது. ஹலோ, ரேவதி ஸ்பீக்கிங். பிரதீப் குமார். காலையில் நேரில் வந்திருந்தேன், சீட்டு பார்த்தேன். என்ன விஷயம்? நேரில் வரேன். எனக்கு சாயங்காலம் 6 மணிக்கு டியூட்டி முடியும். 7 மணிக்கு வரேன். இருப்பீங்களா? இருக்கேன். நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணுறீங்க? ஹெட் நர்ஸ். எது சம்மந்தமாக பேசணும்? ஆக்சிடென்ட் கேஸ் மாணிக்கம் சம்மந்தமா. ஒன்றும் பேச வேண்டியதில்லை, ஒன்று கொடுக்கணும். சாயங்காலம் வரேன் என்று வைத்தேன். ஒன்று கொடுக்கணுமாம். என்ன அது? இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி நர்ஸுக்கு திருமூர்த்தி நகர் பிரதீப் குமாரின் அட்ரஸ் எப்படி தெரியும்? மாணிக்கம் சம்பந்தமா ஒன்று கொடுக்கணும். என்ன, சூட்கேஸா, கேமராவா? புது அதிர்ச்சியா? டவல் சுற்றி கொண்டு வெளியே வந்தாள் ரூபா. குட், ஷோகேஸ் பொம்மை அட்டம் இருக்க. பொம்மை குட்டாது என்று என் தலையில் குட்டினாள். சரி, உதவி கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்களா என்றாள். போனேன், பார்த்தேன், பேசினேன், கவனிப்போம்னுட்டாரு. இப்போ இன்னொரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்ன? அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற ரேவதிங்கிற நர்ஸு காலையில் என்னை தேடி வந்திருக்கா. ஃபோன் நம்பர் குறித்து கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போ அவகிட்ட தான் பேசினேன். என்னவா? சாயங்காலம் 7 மணிக்கு நேரில் வராலாம். எதுக்கு? என்னவோ கொடுக்கணுமா, முத்தமா? அதே நினைப்பு. ரேவதி பேர் நல்லா இல்லை, ரெட்டை பின்னல் போட்டிருந்தாலாம். குரல் என்ன ஸ்வீட் தெரியுமா? கடிச்சு திங்கிறது தானே. நேரில் வரட்டும். இந்த நிமிஷமே என் காதலனுங்கிற பதவியிலேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன். ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே காதலி. நீயும் என்னை கைவிட்டுடாத. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பேங்க் போகணும், ஊருக்கு பணம் அனுப்பணும், வரட்டுமா என்று எழுந்தேன். மாலை 7 மணிக்கு நான் தயார். ரூபா ரெட்டை பின்னலுடன் தயார். ரேவதி இன்னும் வரவில்லை. 7:10 வந்தாள் ரேவதி. மிக ஒல்லி, தீக்குச்சிக்கு சேலை கட்டினது போல் இருந்தது. முகம் மட்டும் பெரிதாய் ராமுவின் கார்ட்டூன் படமாட்டம் இருந்தது. திலகம் வைத்திருந்தாள். கதர் சேலை, கழுத்தில் ஒல்லி செயின், கைகளில் வளையல்கள் இல்லை. வாங்க உட்காருங்க. வந்து அமர்ந்தாள். என்ன சொல்லுங்க? ரூபாவை பார்த்தாள், தயங்கினாள். இவ என் காதலி, எந்த விஷயமும் இவளுக்கு தெரியலாம். சும்மா சொல்லுங்க. எனக்கு வீடு பக்கத்தில் தான், ஜோசியர் ரோடு. உங்கள் போர்டை அடிக்கடி பார்த்துருக்கேன். நேற்றைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கல்ல? ஆமாம். அந்த மாணிக்கத்தோட உடைமைகள், மோதிரம், மணி பர்ஸ் எல்லாம் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அப்புறமா தியேட்டரை கூட்டினப்போ கிடைச்சதா ஒரு துண்டு சீட்டை என்கிட்ட கொடுத்தாங்க. அது மாணிக்கத்தோட சட்டை இல்லை பேண்ட்ல இருந்து தான் விழுந்திருக்கணும். அதில் எழுதியிருக்கிறது எனக்கு புரியலை. போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு முக்கியமானதாகவும் படலை. அதான் உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு கேட்கலாம்னு தான். வெரி குட், கொண்டாங்க பார்க்கலாம். ரேவதி கைப்பையை திறந்து 4ஆய் மடிக்கப்பட்ட ஒரு விசிட்டிங் கார்டு சைஸில் துண்டு சீட்டை எடுத்து நீட்டினாள். பார்த்தேன். LEO OEL என்று இருந்தது. லியோ ஓஎல். அப்படி என்றால் உனக்கு எதுவும் புரியுதா ரூபா? இங்கிலீஷ் லெட்டர்னு புரியுது. LEO OEL அப்படி ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இல்லை. இந்த முறையில் அப்ரிவியேஷனும் இல்லை. இது ஒரு எண்ணாக இருக்குமா? A என்றால் 1, B என்றால் 2, இந்த மாதிரி. உடனே ஒரு பேப்பரை எடுத்து ABCD எழுதி அதன் தலையில் 1 2 3 4 எழுதினேன். பின் லியோ ஓஎல்க்கு நம்பர் போட்டேன். 12 5 15 15 5 12. இணைத்தால் 125151512. இது என்ன நம்பர்? இந்தியாவின் ஜனத்தொகை கூட இத்தனை டிஜிட் வராதே. என்ன புதிர் இது? தேங்க்யூ மிஸ் ரேவதி. இது என்கிட்டே இருக்கட்டும், ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் ஏதாச்சும் ஃப்ளாஷ் ஆச்சுன்னா சொல்லுங்க, அடிக்கடி வாங்க என்றேன். போலீஸில் ஒப்படைக்க வேண்டியிருந்தா
நான் ஒப்படைச்சிடுறேன். காலையில் கூட டெபுட்டி கமிஷனரை பார்த்தேன். ரேவதி கிளம்பி சென்றதும் என் சட்டையை பிடித்தாள் ரூபா. எப்படி இருக்கு உடம்பு? ஏன் அதென்ன அடிக்கடி வாங்க திமிரா? இன்னும் கொஞ்சம் அவள் அழகா இருந்திருந்தா நான் மசால் ஆகியிருப்பேன். பி சீரியஸ். உருப்படியா ஏதாச்சும் யோசனை சொல்லேன். எல்இஓ ஓஇஎல் எதுவும் புரியுதா? லியோன்னா சிம்மராசி, அது எனக்கும் தெரியும். ஓஎல்னா லியோவை ரைட் டு லெஃப்ட் படித்தா ஓஎல். சரி, என்ன அர்த்தம்? என்ன கேட்டா கண்டுபிடிங்க சார். இது என்னமோ கோட் வேர்டு ரூபா, நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஓஎலுக்கு மாத்திரம் நாம் முதல்ல நம்பர் படி போட்டு பார்த்தா 14512 வருது. அது ஏன் ஒரு ஃபோன் நம்பராக இருக்கக்கூடாது? நாம் ஒன்று செய்வோம், இந்த நம்பருக்கு டயல் பண்ணி ஹலோன்னு சொல்லாமல் லியோன்னு சொல்லுவோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ பிரதீப், கிரிட்டிக்கல் மைண்ட் உங்களுக்கு. வா உன் வீட்டுக்கு. இந்த யூகம் சரியா இருந்தா அப்புறம் பாராட்டலாம் என்றேன். ரூபாவின் அறைக்கு வந்து டெலிஃபோன் எடுத்து சுழற்றினேன். ஹலோ என்றது ஒரு பெண். லியோ என்றேன். ஹூ இஸ் இட்? லியோ. ரிப்பீட். லியோ லியோ. திஸ் இஸ் ஹோட்டல் ரம்யா. என்ன வேணும் உங்களுக்கு? லியோ. ராங் நம்பர். அத்தியாயம் 12. அடுத்த 3 நாட்கள் அமெரிக்கன் லைப்ரரி, கன்னிமரா லைப்ரரி, கன்னிமாரிய லைப்ரரி என்று சென்று பெரிய பெரிய அகராதிகளை புரட்டி பெருமூச்சு விட்டேன். சீனியரிடமும் சில நண்பர்களிடமும் விசாரித்தேன். லியோ ஓஎல் என்றால் சிரித்தார்கள். கிறுக்கல் என்றார்கள். நான் கடற்கரையில் அலைகளிடம் கேட்டேன். தியேட்டரில் மூட்டை பூச்சிகளிடம் கேட்டேன். ஹோட்டலில் சாசர்களிடம் கேட்டேன். விடை இல்லை. இடையிடையே நானும் ரூபாவும் கொஞ்சம் காதலித்தோம். யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது. என்ன? ஒரு தடவை நாங்கள் முதல் எழுத்து மூ, கடைசி எழுத்து இம் கொடுத்து கொண்டோம். என் அறையில் ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்த போது சாம்வெல் வந்தான். அடடே, வாப்பா வாப்பா உக்காரு என்றேன். முகம் சோகம் பேசியது. அன்றைக்கப்புறம் கன்னத்தில் பிளேடு வைக்கவில்லை. தலை கவனிக்கப்படாமல் இருந்தது. நேத்திக்கு போலீஸ் வீட்டை ரெய்டு பண்ணாங்க. என்ன அக்காவை எல்லாம் விசாரிச்சாங்க. தெரிஞ்சதை சொன்னோம். ரெய்டில் எதுவும் கிடைச்சதா? இல்லை, ஒன்றும் கிடைக்கல. அத்தானுக்கு காரல் மார்க்ஸ் புத்தகம்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய புஸ்தகம் வச்சிருக்காரு. அதில் ஒன்றுலேருந்து இந்த சீட்டை கண்டுபிடிச்சேன். எனக்கு புரியல, உங்களுக்கு தெரியலாம்னு எடுத்துக்கிட்டு வந்தேன் என்று ஹிப் பாக்கெட்டை நோண்டினான். நான் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தேன். நீட்டினான். அதிர்ந்தேன். எல்இஓ ஓஇஎல் என்று இருந்தது. அத்தான் சில விஷயங்கள் மறக்காம இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி குறிச்சு வைப்பாரு. உங்களுக்கு எதுவும் புரியுதா? ஏற்கனவே இதேபோல் சீட்டு வந்து நான் திணறிக் கொண்டிருப்பதை சொல்லவில்லை. இது என்ன கூத்து? இந்த சூட்கேஸ் எங்கே இருக்கிறது என்பதை குறிக்கும் ஒரு குறிப்பு தான் இது. யோசிக்கிறேன் சாம்வேல். எதுவும் கண்டுபிடிச்சா சொல்றேன். நாளைக்கு வாயேன், காஃபி சாப்பிடலாம். வரியா? இல்லை வேணாம் சார், நாளைக்கு வரேன் என்று சென்றான். என்னை என்னவோ பெரிய எக்ஸ்பர்ட் என்று நினைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. சரி, இப்போதைக்கு இந்த துண்டு சீட்டு பிரச்சனைக்கு இடைவேளை. கொஞ்ச நேரம் கழித்து யோசிக்கலாம். மாணிக்கத்தின் நடவடிக்கைகள் பற்றி போலீஸ் வீட்டிலும் சுற்றிலும் சோப்பு கம்பெனியிலும் விசாரித்திருப்பார்கள். நானும் சக தொழிலாளிகளை கிண்டினால் என்ன? கம்பெனி முதலாளியையும் பார்த்து பேசலாம். நான் புறப்பட்டேன். சோப்பு கம்பெனி அட்ரஸ் ஏற்கனவே விசாரித்து வைத்திருந்தேன். நான் சோப்பு கம்பெனிக்கு வந்தபோது உணவு இடைவேளை நேரம். தொழிலாளர்கள் கொத்து கொத்தாய் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். எங்கும் சோப் மனம். ஒரு தொழிலாளியிடம் சிகரெட்டுக்கு நெருப்பு கேட்டேன். தந்தான். ஏம்பா, மாணிக்கம்னு செத்து போனானே ஒருத்தன், அவனோட தோஸ்து பேர் என்ன? மாடக்கண்ணுவா? இல்லையே, தோஸ்துன்னா ராஜாராமன் கிட்ட தான் அதிகமாக பழகினான். ராஜாராமனை சொல்றீங்களா? நான் தான் பேர் மறந்துட்டேன். எங்கே இருக்கார் ராஜாராமன்? நான் பார்க்கணும். அதோ டிஃபன் பாக்ஸ் கழுவிக்கிட்டு இருக்கான் பாருங்க. நான் அவனிடம் வந்தேன். கருப்பாய் குண்டாய் இருந்தான். அன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தவர்களில் இவனும் இருந்தான். ராஜாராமன்கிறது நீங்க தானே? ஆமா. மாணிக்கம் சம்பந்தமா கொஞ்சம் தனியா பேசணும். அதான் போலீஸ் வந்து எல்லாம் கேட்டாங்களே. நீங்க? நான் போலீஸ் இல்ல, மாணிக்கத்துக்கு தெரிஞ்சவன். உங்ககிட்ட சில பொருட்களை வாங்கிக்க சொன்னாரு. அது சம்பந்தமா தான் பேசணும். என்னை தனியே தொழிலாளர் ஓய்வெடுக்கும் அறைக்கு அழைத்து சென்றான். பிரம்பு நாற்காலிகளில் அமர்ந்தோம். குருட்டாம்போக்காய் ஒரு டோஸ் கொடுத்து பார்க்க நினைத்து, ராஜாராம், நானும் தொழில் முறையில நெருக்கம். உங்ககிட்ட தான் அந்த சூட்கேஸை கொடுத்துருக்கிறதா சொன்னாரு. எந்த சூட்கேஸை? யார் கொடுத்தா? யார்கிட்ட? உங்ககிட்ட கொடுக்கலையா? அப்புறம் ஏன் அப்படி சொன்னாரு? எப்படி? எங்க ஃபேக்டரியில ராஜாராம்னு ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவங்கிட்ட இந்த சீட்டை கொடுங்க, சூட்கேஸ் தருவான்னு சொன்னாரே என்று லியோ ஓஎல் சீட்டை நீட்டினேன். வாங்கி பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இதுல என்ன எழுதியிருக்கு? என்கிட்ட மாணிக்கம் ஒண்ணுமே கொடுக்கலையே சார். அவன் வார்த்தைகள் உண்மை பெயிண்ட் பூசிக்கொண்டிருந்தன. பரவாயில்ல, நான் விசாரிச்சுக்கிறேன். மாணிக்கம் எப்படிப்பட்டவர்? உண்ட சோத்துக்கு ஊர்கா தேடுற மாதிரி இருக்கு. மாணிக்கம் செத்து போய் 1 வாரமாச்சு. அவருக்கு பொண்ணு கொடுக்க போற மாதிரி இப்போ ஆள் எப்படின்னு கேட்குறீங்களே. எனக்கு டைம் ஆச்சு, டியூட்டிக்கு போகணும். வரட்டுமா என்று எழுந்தான். முதலாளி ரூம் எங்கே இருக்கு? அதோ வாசல்ல குரோட்டன்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கட்டடம். முதலாளி பாரிஸ் போயிருக்காரு.
அவர் பையன் சுரேஷ் தான் பார்த்துக்கிறாரு. அவரும் இந்த நேரத்தில் இங்கே இருக்க மாட்டாரு, வீட்டில் தான் இருப்பாரு. நான் வரேன் என்று சென்றான். யாருக்குமே தெரியாமல் இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறானா மாணிக்கம்? முதலாளி பையன் சுரேஷை பார்க்கலாமா? அவனையும் தான் கொஞ்சம் விசாரித்து பார்ப்போமே. அவன் வீட்டு அட்ரஸ் வேண்டும். ராஜாராம் காட்டிய கட்டிடத்தை நோக்கி நடந்தேன். ஆபீஸ் அறையில் பேப்பர் வெயிட்டுக்கு பதிலாக ஒரு சோப்பு கட்டியை வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு மேஜையிலும். ஒரு கிளார்க்கை தேர்ந்தெடுத்து நெருங்கினேன். பாரிஸ்ல இருந்து சுரேஷோட அப்பா எப்போ வராரு? முதலாளியா? இன்னும் 1 மாசம் ஆகும். நீங்க யாரு? நான் சுரேஷோட ஃப்ரெண்டு. சுரேஷோட வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியாது. அவனை பார்க்கணும். அவரோட படிச்சிங்களா? அட்ரஸ் தரேனே என்றார். அசோக் நகரில் அமர்க்கலமாக இருந்தது பங்களா. உங்களுக்கு பிடித்த ஒரு பங்களா வர்ணனையை நினைத்து கொள்ளுங்கள். ஆயிற்றா? சுரேஷ் இருக்கானா என்று விசாரித்ததும் கூண்டில் இருந்த கூர்கா உள்ளே விட்டு விட்டான். போர்டிகோவிற்கு வந்தேன். என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்து திரும்பிய என் கண்களில் பட்டது அந்த யமஹா மோட்டார் பைக். அத்தியாயம் 13. 20 நிமிடம் கழித்து சுரேஷ் வந்தான். ஆஸ்பத்திரிக்கு வந்தவன்தான். என்னை பார்த்து புருவம் நெறித்தான். வணக்கம், நான் லாயர் பிரதீப் குமார். என் எதிரே அமர்ந்தான். என்ன விஷயம்? மாணிக்கம் சம்பந்தமா பேசணும். வீச் மாணிக்கம்? உங்க ஃபேக்டரியில வேலை பார்த்து ஆக்சிடென்ட்ல செத்து போன மாணிக்கம். எஸ், அவன் பேர் மாணிக்கம் இல்ல? அந்த சூட்கேஸை உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. எந்த சூட்கேஸ? இந்தாங்க சீட்டு என்று லியோ ஓயல் கொடுத்தேன். இது என்ன சீட்டு? நீங்க என்ன கேக்குறீங்க? புரியல. அவன் வார்த்தைகளில் சரளம் இல்லை, நடிப்பு தெரிந்தது. சுரேஷ், உண்மை பேசினா உங்களுக்கு நல்லது, பொய் பேசினா பின்னால சங்கடம் என்றேன். நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க. சரி, மாணிக்கத்துக்கிட்ட உங்க யமஹா பைக்க என்னைக்காச்சும் கொடுத்தீங்களா? நெவர். இன்ஃபேக்ட் என் டியரஸ்ட் ஃப்ரெண்டு கோபால் கேட்டான். அவனுக்கே மறுத்துட்டேன். சரி, போன 12ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க? 10 நாளைக்கு முன்னாடி கேட்குறீங்க. யோசிக்கணும். யோசிங்க என்று சிகரெட் பொருத்தி கொண்டேன். இவன் வார்த்தைகள் அத்தனையும் நாங்கள் உண்மை அல்ல என்கின்றன. எஸ், அன்னைக்கு சண்டே இல்ல? ராகவன்னு ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் கார்ட்ஸ் ஆடிட்டு சாயங்காலம் பிக்சர் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். பைக்கை எடுத்துக்கிட்டு போனீங்களா? இல்லை, பைக்கை சர்வீஸுக்காக ஆட்டோ ஒர்க்ஸ் அனுப்பியிருந்தேன். அதனால காரை எடுத்துக்கிட்டு போனேன். எந்த ஆட்டோ ஒர்க்ஸ்? ராஜா ஆட்டோ ஒர்க்ஸ்னு கோடம்பாக்கத்தில் சிவன் கோயில் தெற்கு தெருவில் இருக்கு. குட், தேங்க்ஸ், வரேன். ஒரு நிமிஷம். இவ்வளவு நேரம் விசாரிச்சிங்க, பொறுமையாக பதில் சொன்னேன். எதுக்காக இந்த விசாரணை சொல்லலாமா? மாணிக்கம் சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கான். அதனால தான் இந்த விசாரணை. வரட்டுமா? உங்கள் ஃபோன் நம்பர் சொன்னான். வெளியே வந்து யமஹாவின் நம்பரை குறித்து கொண்டேன். சிட்டி பஸ் ஏறி என் அறைக்கு வந்தேன். மறுபடி மாணிக்கத்தின் போட்டோவை எடுத்து பார்த்தேன். சுரேஷா? சுரேஷ் தானா சூத்திரதாரி? அத்தியாயம் 14. உதவி கமிஷனர் என்னை பார்த்தார். சோ என்றார். சுரேஷ் தான் இந்த தொழில் செய்கிறவன். சுரேஷ் சொல்ற வேலையை செய்கிறவன் மாணிக்கம்னு தெரியுது என்றேன் நான். ரூபா மேஜை மேல் விரித்திருந்த பெரிதுபடுத்தப்பட்ட அந்த பைக் போட்டோவை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு கேலண்டர் சைஸிற்கு படுத்திருந்தது. TMX 1417 என்பது மிக தெளிவாக தெரிந்தது. நான் குறித்து வந்ததும் TMX 1417 தான். மிஸ்டர் பிரதீப், சுரேஷ் இதுல ஈடுபட்டிருக்கானே வச்சுக்குவோம். இப்ப நாம என்ன செய்ய முடியும்? உடனடியா அரெஸ்ட் பண்ண முடியாது. விசாரிப்போம். எப்படி உன் பைக்கு மாணிக்கத்துக்கிட்ட வந்துச்சுன்னு கேட்போம். எனக்கு தெரியாது. என் மேல சந்தேகம் வரட்டுங்கிறதுக்காக மாணிக்கம் என் பைக் நம்பரை வேணும்னே யூஸ் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டா சுரேஷ் கேஸ்ல இருந்து நழுவிடுறான். அந்த தேதியில அவன் வண்டி ஏதோ ஆட்டோ ஒர்க்ஸ்ல இருந்ததா சொன்னான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, ராஜா ஆட்டோ ஒர்க்ஸ். எஸ், அங்க நாம போய் அவன் சொன்னது சரியான்னு பார்க்கணும். அந்த கடையில சரியான பில் போட்டு வண்டி வந்த தேதி, டெலிவரி தேதி எல்லாம் குறிச்சு வச்சிருப்பாங்கன்னு நிச்சயமா சொல்ல முடியாது. சப்போஸ் அத மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் சுரேஷ் பர்பஸா அதுல தன் வண்டி அங்க வந்ததா காட்டுற மாதிரி கோல்மால் செய்ய வச்சிருக்கலாம். எனவே நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இன்னும் எதுவும் சிக்கல. அதனால நான் மஃப்டியில ஆள் போட்டு அவனோட ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ண சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனே பாய்ஞ்சிடக்கூடாது. ஆள் தப்பிடுவான். கொஞ்சம் நாளானாலும் பரவாயில்ல. நீங்களும் முடிஞ்சா சுரேஷை வாட்ச் பண்ணுங்க. மெதுவா தான் செயல்படணும் என்று அனுபவ ரீதியாக பேசினார் டெபுட்டி கமிஷனர். ஏன் மிஸ்டர் பிரதீப், அந்த ஆட்டோ ஒர்க்ஸோட கரெக்ட் அட்ரஸ் சொன்னானா சுரேஷ்? சொன்னான் சார். இன்னைக்கு சாயங்காலம் நானே நேரில் போய் சரி பார்க்குறேன்னே. நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நான் வேணும்னா ஆள் அனுப்புறேன். பரவாயில்ல சார், ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ்ல கொஞ்சம் அதிக இன்ட்ரெஸ்ட். நான் போய் விசாரிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருங்க. நீங்க சுரேஷ் கிட்ட நேரடியா போய் விசாரிச்சிருக்கீங்க. ஏதாச்சும் தொல்லைகள் கொடுக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை சார். நான் கதாநாயகன். 10 பேர் வந்தாலும் ஜெயிச்சிடுவேன். தப்பி அடிபட்டா கூட நெத்தியில சின்னதா பிளாஸ்டரி போடுற அளவுக்கு தான் அடிபடும் என்றேன். சிரித்தார். இவங்க தான் இந்த போட்டோவை எடுத்ததா என்றார். ஆமா, குமாரி ரூபா, விரைவில் திருமதி ரூபா. வாழ்த்துக்கள். என்ன மிஸ் ரூபா, பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் பேச ஒண்ணுமில்ல என்றாள் ரூபா.
சார், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சீட்டை பாருங்க என்று லியோ ஓஎல் சீட்டை கொடுத்தேன். அந்த சீட்டுகளின் வரலாற்றை சொன்னேன். ஆழமாய் சிந்தித்தார். ஏதோ கோட் வேர்டுன்னு தெரியுது. நான் இதை சுரேஷ்கிட்ட நீட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் தடுமாறினா, ஆனால் ஒன்றும் தெரியாதுன்னுட்டான். யோசிச்சு பார்க்குறேன், கோட் வேர்ட்ஸை நாம் புரிஞ்சுக்கிறது சிரமம். 1000 அர்த்தங்கள் இருக்கலாம். இந்த சீட்டு என்கிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட தான் இன்னொன்று இருக்கே. யோசிக்கிறேன். சரி, நாங்கள் வரோம் சார் என்று எழுந்தேன் நான். அத்தியாயம் 15. மறுநாள் முதலில் ரகு வீட்டிற்கு சென்று ஸ்கூட்டர் இரவல் வாங்கி கொண்டேன். சுரேஷின் பங்களாவிற்கு வந்தபோது மணி காலை 8:30. வெயில் தொப்பியும் வெயில் கண்ணாடியும் போட்டு கொண்டிருந்தேன். அந்த பங்களாவின் வாசலை கவனிக்கும் வகையில், ஆனால் என்னை கவனிக்க முடியாத இடத்தில் ஸ்கூட்டரை நிறுத்தி ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துக்கொண்டேன். சாலையில் செல்பவர்கள் என்னை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் நான் சம்பந்தமில்லாமல் ஸ்பேனர் போட வேண்டிய இடத்தில் ஸ்க்ரூ டிரைவரை வைத்து திருகினேன். சுரேஷ் புறப்பட்டு விட்டானா என்று அடிக்கடி ஒரு நோட்டம், வித்தியாசமான காத்திருப்பு. 9:15க்கு சுரேஷ் யமஹாவில் ஏறி அமர்ந்தது தெரிந்தது. நான் தயாரானேன். பைக் பங்களாவை விட்டு வெளியே வந்தது. நான் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தேன். தொடர்ந்தேன். உங்களுக்கு பிடித்த ஒரு டியூனை போட்டுக்கொள்ள எனக்கு ஆட்சேபம் இல்லை. ஒரு பைக்கை ஸ்கூட்டர் ஃபாலோ செய்வது சிரமம். ஆனால் சுரேஷ் வேகம் கூட்டாமல் நிதானமாக சென்றதால் நான் 100 அடி தூரம் தள்ளி தொடர்ந்து கொண்டிருந்தேன். லேக் வியூ ரோட்டில் அவன் 100 அடி தள்ளி நான், துரைசாமி ரோட்டில் அவன் 100 அடி தள்ளி நான், நாராயணா ரோட்டில் அவன் 100 அடி தள்ளி நான், மாலினி ரோட்டில் அவன் 100 அடி தள்ளி நான். நிறுத்தினான். ஒரு பங்க் கடையில் சென்று பார்னர் குடித்தான். தூரத்தில் நான் நிறுத்தி ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தேன். வண்டி இங்கே நிக்கட்டும், இதை வந்துடுறேன் என்று அவன் கடைக்காரனிடம் சொன்னதை காற்று என்னிடம் கோல் சொன்னது. ஒரு குறுக்கு சந்திற்குள் நுழைந்தான். நானும் வண்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டு தொடர்ந்தேன். சட்டென்று ஒரு வீட்டு முன் நின்றான். சுற்றும் முற்றும் பார்த்தான். நான் கீழே குனிந்து அருந்து போகாத என் செருப்பை சோதனை செய்தேன். அவன் சட்டென்று வீட்டிற்குள் நுழைந்தான். ஒரு சோப்பு கம்பெனி அதிபருக்கு ஒரு சந்து வீட்டில் என்ன வேலை? அடுத்த வீட்டிற்கும் அந்த வீட்டிற்கும் நடுவே குறுகிய சந்து இருந்தது. அதில் போனால் வீட்டின் கொல்லைப்புறம் போகலாம். போய் பார்த்தால் என்ன, ஏதாவது விஷயம் கிடைக்கலாம். சந்துக்குள் கால் வைத்தேன். சந்து முழுக்க சிகரெட் துண்டுகள், நெருப்பு குச்சிகள், ஒரு எம்டி பிராந்தி பாட்டில், ஜிப்பை இறக்கி வெளியேற்றும் அசுத்த நீரின் நறுமணம். கொல்லைப்புறம் வந்தேன். கிணறு தெரிந்தது. துவைக்கும் கல், கொடியில் சில ஆண் துணிகள், மாட்டுக்கொட்டகை. வீட்டின் கொல்லை கதவு சாத்தி இருந்தது. நான் திரும்ப சந்து வழியாக முன்பக்கம் வந்தபோது அந்த வீட்டின் கதவை போஸ்ட்மேன் தட்டி கொண்டிருந்தார். நான் சந்தோஷப்பட்டேன். கதவை திறப்பது யார் என்று சந்தின் விளிம்பிலிருந்து எட்டி பார்த்தேன். யாரது என்று முதலில் தடித்த குரல். போஸ்ட் என்றார் மேன். கதவு திறந்தது. சிகப்பாய் ஒரு கைலியை கட்டியிருந்தான் அந்த தடியன். வாயில் சிகரெட், சீப் வெரைட்டியில் சட்டை. 3 தபால்களை வாங்கி கொண்டு உடனே கதவை சாத்தினான். நான் சந்தை விட்டு வெளியே வந்து சாலைக்கு வந்து அந்த பங்க் கடைக்கு வந்து, யாருதுப்பா வண்டி என்றேன். தெரிலிங்க, வச்சுட்டு போயிருக்காரு. அந்த சந்துக்குள்ளே போனாரே அவர்தா? ஆமாம். அடிக்கடி வருவாரா? தினம் வருவார். எதுக்குன்னு தெரியாது. அந்த சந்துக்குள்ளே வண்டி போகணும்னா சாக்கடை வாய்க்கால தாண்டணும். அதனால இங்கே வச்சுட்டு போவார். நான் என் ஸ்கூட்டர் அருகில் வந்து நின்று கொண்டேன். காத்திருந்தேன். 3/4 மணி நேரம் கழித்து சுரேஷ் வந்தான். பைக்கில் ஏறினான். ஸ்கூட்டரில் ஏறினேன். புறப்பட்டான். தொடர்ந்தேன். பைக் சோப் ஃபேக்டரிக்குள் நுழைய நான் வாசலிலேயே வெட்டி கொண்டேன். ஆக காலையில் முதல் வேலையாக அந்த தொழில், அப்புறம் சொந்த தொழில். வாசலில் கூண்டு புறா போல நாற்காலியில் அமர்ந்து ஈ விரட்ட ஒரு அழகான குச்சி வைத்திருந்த கூர்காவை அணுகினேன். மறுபடி உங்க சின்ன எஜமான் எப்போ வெளியே போவாரு என்றேன். மத்தியானம் சாப்பிட போவாரு. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவாரு. இன்னும் 2 மணி நேரம் அனாவசியமாக காத்திருக்க தேவையில்லை. பாக்கெட்டிலிருந்து நான் குறித்த அட்ரஸை எடுத்து பார்த்தேன். ராஜா ஆட்டோ ஒர்க்ஸ், சிவன் கோயில் தெற்கு தெரு, கோடம்பாக்கம். அசோக் நகரில் இருந்து பக்கம். அழகேச பெருமாள் கோயில் தெருவில் நுழைந்து வலதில் திரும்பி அந்த தெருவிற்கு வந்தேன். ஒரு டீ கடை, ஒரு மளிகை கடை, ஒரு சைக்கிள் கம்பெனியில் விசாரித்து கொஞ்சம் கண்டுபிடித்து ஒரு பம்பரம் சுற்றிய சிறுவன் தயவில் ஆட்டோ ஒர்க்ஸை முழுதாய் கண்டுபிடித்தேன். ஆட்டோ ஒர்க்ஸ் என்றதும் கதவெல்லாம் கிரீஸ் பசையோடு, சுவரெல்லாம் கருப்பாய், தரை முழுக்க, செல்ஃப் முழுக்க நட்டு போல்ட்டு ஸ்பானர்களாக, உட்காரும் பெஞ்சில் பெட்ரோல் வாசனையோடு இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். அப்படி இல்லை. சரஸ்வதி பூஜை அன்று இருப்பது போலவே சுத்தமாக இருந்தது. கொஞ்சம் பெரிதாகவே இருந்தது. 4 பைக், 5 ஸ்கூட்டர், 2 ஸ்வேகாக்கள் பெட்டில் அட்மிட் ஆகியிருந்தன. ஒரு முழுக்க நசுங்கிய ஸ்கூட்டர் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் செத்து கிடந்தது. 3 காக்கி டிராயர்கள் இரும்பு சட்டியில் பெட்ரோலில் பிரஷால் பாகங்கள் கழுவிக்கொண்டு, பிஸ்டன் ரிங்ஸ் மாற்றிக்கொண்டு, ஒரு பைக்கை ஸ்டார்ட் செய்து ரைஸ் செய்து புகை மண்டலம் உருவாக்கி கொண்டு இருந்தார்கள்.
வந்து நின்ற என்னை யாரும் கவனிப்பதாக இல்லை. கடையில் அந்த மூவரை தவிர வேறு யாரும் இல்லை. முதலாளி யாரு என்றேன். உயர பையன். முதலாளி ஊர்ல இல்ல சார் என்றான். எந்த ஊர் போயிருக்காரு? உங்க வண்டியில எதுவும் ட்ரபிளா? இல்ல, உங்க முதலாளிய பார்க்கணும். சாயங்காலம் வந்துருவாரு. எனக்கு ஒரு விபரம் வேணும், நீ சொல்லுவியா? என்ன விபரம்? இந்த மாசம் 15ஆம் தேதி யமஹா பைக் உங்ககிட்ட சர்வீஸுக்கு வந்துச்சா? அவன் சிரித்தான். ஏன் சிரிக்கிற? வாரத்துக்கு 10 வண்டி வரும். எப்போவோ ஒரு பைக்கு வந்துச்சான்னு கேட்டா எப்படி சொல்றது? நம்பர் தெரியுமா? தெரியும் என்றேன் ஆர்வமாய். அப்ப சாயங்காலம் வாங்க. ரசீது புஸ்தகத்துல முதலாளி எழுதி வச்சிருப்பாரு, பார்த்து சொல்லிடுவாரு. அதை நீ பார்த்து சொல்லேன், செலவுக்கு காசு தரேன். நான் எப்படி பார்க்கறது? அந்த ரூம்ல மர அலமாரியில வச்சு பூட்டியிருக்காரு. எங்க மேல சந்தேகம் சார் அவருக்கு. போனை கூட பூட்டிட்டு போயிட்டாரு. யாராச்சும் ஃபோன் செஞ்சா பேசலாம், நாங்க பேச முடியாது. ஃபோன் இருக்கா இங்க? என்ன நம்பர்? 730037 என்றான். சரி, அப்போ நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணி முதலாளி வந்துட்டாரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வரேன். அவர் பேர் என்ன? பாண்டியன். சரி, வரட்டுமா என்று வெளியேறினேன். ஆர்காட் ரோட், கோடம்பாக்கம் ஹைரோட் வழியாக என் அறைக்கு வந்து ஈசி சேரில் விழுந்தேன். அத்தியாயம் 16. ட்ரை கிளீனர்ஸ் பையன் வந்தான். என்ன, சாம்வேல்ங்கிறவரு 2 தடவை உங்களை தேடிக்கிட்டு வந்தாரு. மத்தியானம் 12:30 மணிக்கு மறுபடி வரேன், அதுக்குள்ள வந்திருந்தா எங்கேயும் போகாம இருக்க சொல்லுன்னு சொல்ல சொன்னாரு. மணி பார்த்தேன், 12:15. பையன் போனதும் யோசித்தேன். 2 முறை வந்திருக்கிறான். என்னவோ அவசரம். என்ன அவசரம்? இன்னும் 15 நிமிடத்தில் தெரியும். வந்துட்டீங்களா என்றான். சாம்வேலுக்கு மூச்சிரைத்தது. என்ன பதட்டம்? உட்காரு சாம்வேல். சார், பெரிய சிக்கல் சார், பெரிய சிக்கல். முதல்ல உட்கார போறியா இல்லையா? இப்ப நிதானமா சொல்லு, என்ன சிக்கல்? நேத்திக்கு மத்தியானத்துல இருந்து என் அக்கா பொண்ணை காணும் சார். காணுமா? ஸ்கூலுக்கு போன பொண்ணு திரும்பி வரல. ஸ்கூல் பக்கம்தான். மத்தியானம் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போகும். நேத்து வரல. வேற யார் டிஃபன் பாக்ஸ்லயாவது பங்கு போட்டிருப்பான்னு நினைச்சிட்டு நாங்க கவலைப்படல. சாயங்காலமும் வரல. பயமா போச்சு. ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சேன். மத்தியானம் அவ கிளாஸுக்கே வரலையாம். அவ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் விசாரிச்சுட்டேன். பொண்ணு விஷயமாச்சேன்னு போலீஸ்கிட்ட இது வரைக்கும் போகல. ராத்திரி பூரா பச்சை பொண்ணு வரல சார். சார், எனக்கு... ஏய் சாம்வேல், என்ன இது? சின்ன குழந்தையாட்டம் அலற. என்ன வயசு? என்ன படிக்குது? 15 வயசு, +2 படிக்குது. நீ போலீஸ்கிட்ட போகாதது பெரிய தப்பு. அந்த பொண்ணு போட்டோ இருக்கா வீட்ல? இருங்க சார், என்னை முழுசா சொல்ல விடுங்க. இன்னைக்கு காலையில இந்த லெட்டர் வந்துச்சு, படிச்சு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. பதறாம என்ன பண்ண முடியும் என்று பேண்ட் பாக்கெட்டில் இருந்து 2ஆய் மடக்கின கவரை கொடுத்தான். முகவரி பார்த்தேன். டைப் செய்யப்பட்டிருந்தது. ஜே சாம்வேல், 73, கான்ஸ்டபிள் ரோடு, அயனாவரம், சென்னை. உள்ளே இருந்து பேப்பரை எடுத்தேன். அதுவும் டைப் செய்யப்பட்டிருந்தது. டேய் சாம்வேல், உன் அத்தான் மாணிக்கம் அந்த சூட்கேஸை எங்கே வைத்திருக்கிறான் என்பது நிச்சயமாய் உனக்கு தெரியும். ஒவ்வொரு சிலையும் 1.5 லட்சம். மரியாதையாக அந்த சூட்கேஸை ஒப்படைத்துவிட்டு உன் அக்கா மகள் வித்யாவை மீட்டுக்கொள். எக்மோரில் ஹோட்டல் வசந்தில் ரூம் நம்பர் 117 உனக்காக புக் செய்யப்பட்டிருக்கிறது. ரிசப்ஷனில் சாவி வாங்கி அறைக்கு செல். அந்த சூட்கேஸை கட்டிலுக்கு அடியில் வை. திரும்ப பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறி அருகில் மகரிஷி ஹோட்டலில் கேப்ரே ஹாலுக்கு வா. உனக்காக டேபிள் நம்பர் 9 ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் டான்ஸ் பார்த்துவிட்டு மேஜை மேல் இருக்கும் ஆஸ்ட்ரேயினுள் சாவியை போடு. அப்புறம் திரும்ப பார்க்காமல் போய் சேர். நாங்கள் பெட்டியை திறந்து பார்த்து உறுதியான பின் உன் வித்யா ஒழுங்காய் வீடு வந்து சேர்வாள். எங்கள் இந்த திட்டத்தில் நீ எந்த குறும்பு செய்தாலும், காக்கி சட்டையை துணைக்கு அழைக்க நினைத்தாலும் வித்யாவை பிணமாகத்தான் சந்திப்பாய். நீ ஹோட்டலுக்கு செல்ல வேண்டிய தேதி 15, நேரம் இரவு 8 மணி, கேபரே ஹாலில் இருக்க வேண்டிய நேரம் 8:30 என்று இருந்தது. இன்னைக்கு என்ன தேதி என்றேன். இன்னைக்கு தான் சார் 15. இரு, பதட்டப்படாத. ஆக அவங்க கைக்கும் சூட்கேஸ் போய் சேரல. நான் நினைச்சது கரெக்ட். கடத்தல் சிலைகள். அந்த சூட்கேஸ் எங்க இருக்குங்கிறத காட்டி கொடுக்குற சீட்டுக்கும் அர்த்தம் புரியல. இப்ப மணி 1, இன்னும் 7 மணி நேரம் இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல சார், அதான் உங்ககிட்ட ஓடியாந்தேன். கவலைப்படாத, சூட்கேஸ் அவங்க கைக்கு போய் சேர்ற வரைக்கும் வித்யாவை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதை அனுப்புனது யாருன்னு எனக்கு தெரியும். வித்யாவை எங்கே அடைச்சி வச்சிருக்காங்கங்கிறதும் தெரியும். இப்போ நாம் இந்த லெட்டரோட டெபுட்டி கமிஷனரை பார்க்கணும். ஐயோ, போலீஸ்கிட்ட போகக்கூடாதுன்னு எழுதியிருக்கானே. நீ தானே போகக்கூடாது, நான் போகலாம். அநேகமாக அவங்க ஆள் யாராச்சும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. நீ ஒழுங்காக வீட்டுக்கு போய் வீட்டிலே இரு. நான் டெபுட்டி கமிஷனரை பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு அவர் சொல்கிற யோசனைப்படி உங்கள் வீட்டுக்கு வரேன். நான் இங்கே உங்கள் ரூம்லேயே இருக்கேன். அங்கே போனால் அக்கா ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. நான் வித்யாவோட வரேன்னு தைரியம் சொல்லிட்டு வந்தேன். ரைட், அப்போ நீ என் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்று நான் புறப்பட்டேன். அத்தியாயம் 17. ஒரு முக்கியமான கேஸ் சம்பந்தமாக புறப்பட்டு இருக்கேனே என்றார் டெபுட்டி கமிஷனர். நான் கடிதத்தை காட்டியதும் உட்கார்ந்து விட்டார். விஷயம் சீரியஸ் ஆயிடுச்சா என்று கர்ச்சிப் எடுத்து தாடையில் இல்லாத வியர்வையை துடைத்தார். ஃபோன் செய்து மறுபடி ஃபோன் செய்து
தன் பொறுப்பை இன்னொருவரிடம் மாற்றிவிட்டு ஒரு பென்சில் எடுத்து நெற்றியில் லொட் லொட் என்று தட்டி கொண்டு யோசித்தார். சாம்வேல் வீட்ல நல்லா பார்த்துட்டானாமா? பார்த்துட்டான். தவிர போலீஸும் ரைட் பண்ணியிருக்கே. எஸ் மறந்துட்டேன். சோப்பு கம்பெனியில கூட கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. நீங்க சொன்ன அந்த பைக் சந்தேகத்தின் அடிப்படையில சுரேஷை வாட்ச் பண்ண சொல்லி இன்னைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன். இதுவரைக்கும் விசேஷமா தகவல் எதுவும் வரல. உங்க ஆள் எங்கேயோ தின்னுட்டு தூங்குறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு காலையில நான் சுரேஷ என்று நடந்ததை சொன்னேன். அந்த வீட்டை சொன்னேன். வெரி குட். கவனிக்க வேண்டிய விஷயம். சார், வித்யாவை அந்த வீட்டில தான் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா இந்த கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். வாங்க போகலாம். நேரா அந்த வீட்டுக்குள்ள நுழைவோம் என்று எழுந்தார் அவர். ஸ்கூட்டரை அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு அவர் ஜீப்பில் ஏறிக்கொண்டேன். ஜீப் பாய்ந்தது. அந்த சூட்கேஸ் என்ன ஆயிருக்கும் சார் என்றேன். எவனாச்சும் கூட்டாளி கிட்ட கொடுத்து வச்சிருப்பான். சிலைகள். இப்பெல்லாம் ஆந்திரா சைடுல இந்த சிலை திருட்டு அதிகமா நடக்குது. சுரேஷ் தான் மாஸ்டர் மைண்டு. புரியுது. அவனை தப்ப விடாம பிடிச்சிடணும். 25 நிமிடம் கழித்து மாலினி ரோட். உதவி கமிஷனர், நான், கான்ஸ்டபிள்கள் எல்லோரும் தபதபவென்று அந்த குறிப்பிட்ட சந்துக்குள் நுழைந்தோம். தத்தம் வீட்டிலிருந்து மக்கள் வெளியே வந்து காதோடு ரகசியம் பேசிக்கொண்டு பார்த்தார்கள். நான் வீட்டை காட்டினேன். சென்றோம். கதவு உள்பக்கம் தாளிடப்பட்டிருந்தது. தடதடவென்று தட்டாமல் மெதுவாய் ஒற்றை விரலை மடக்கி தட்டினார். யாரது? அந்த தடியனின் குரல் கேட்டது. எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கணும். கதவு திறக்க உடனே உள்ளே நுழைந்தார் உதவி கமிஷனர். அவன் விழித்தான். அவனை சட்டை செய்யாமல் எல்லோரும் உள்ளே ஹாலுக்கு வந்தோம். ஹாலை ஒட்டி வரிசையாக 3 அறைகள் இருந்தன. முதல் அறையை நெருங்கி கை வைக்க அதுவும் உள்புறம் தாளிடப்பட்டிருந்தது. தட்டினார். திறக்கவில்லை. உதைத்தார். தாழ்பால் உதிர கதவு திறக்க அவள் அவசரமாக போர்வையை சேலையாக்கினாள். அவன் கைலியை எடுத்து மறைத்தான். நாங்கள் திகைத்தோம். அடுத்த அறைகளிலும் அதே அரங்கேற்றங்கள். அந்த தடியன் டெபுட்டி கமிஷனர் கால்களில் விழ முகத்தில் உதைத்தார். எல்லா சனியனையும் ஜீப்ல ஏத்தியா? இன்னும் எத்தனை ரூம்டா இருக்கு? அவ்வளவுதான் சார். அப்புறம் 1 மணி நேரத்திற்கு பிறகு மறுபடி டெபுட்டி கமிஷனரின் அறையில். நாம ஒன்று நினைச்சு போனா இன்னொன்னு கிளம்புது. பரவாயில்ல, அந்த வரைக்கும் நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. சரி, இப்போ அந்த இடம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன செய்யலாம்? இன்னைக்கு நைட் தான் சார் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கான். சரி, இப்போ வேற பிளான் போடுவோம். அந்த கேபரே டான்ஸுக்கு அந்த 9ஆம் நம்பர் டேபிளுக்கு எதிர் டேபிளை ரிசர்வ் பண்ண சொல்லுவோம். அந்த ரூம் சாவியை எடுக்க வர்றவன் அதே மாதிரி ஏதாவது ஒரு டேபிளில் தான் இருப்பான். நம்மகிட்ட இருக்கிற போட்டோவில் மாணிக்கம் வச்சிருக்கிற சூட்கேஸ் மாதிரியே வாங்கிட்டு வர சொல்லி 4 நல்ல செங்கல்ல அடுக்கிடுவோம். அந்த சூட்கேஸை எடுத்துட்டு போறவனை ஃபாலோ பண்ணுவோம் என்றார். எடுக்க வர்றவன் சூட்கேஸை திறந்து பார்த்தா சுரேஷ் வந்தானா திறந்து பார்ப்பான். கண்டிப்பா சுரேஷ் வரமாட்டான். அவன் ஆள் தான் வருவான். அவனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காது. சரி சார், நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. உண்மையான சூட்கேஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிப்போம். அது அடுத்த கட்டம். இப்போ முதல்ல வித்யாவை மீட்கணும். இப்போ மணி என்ன? 3:10. நீங்க உங்க ரூமுக்கு போங்க. சாம்வேல் அவன் வீட்டுக்கு போகட்டும். அவனை கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க இடத்துல இருந்து அவன் ஹோட்டலுக்கு போகக்கூடாது. நான் டேபிள் ரிசர்வ் செஞ்சு சூட்கேஸ் தயார் செஞ்சு உங்ககிட்ட ஆள் மூலமா கொடுத்து அனுப்புறேன். நீங்க சாம்வேல் வீட்டுக்கு போய் சூட்கேஸை கொடுத்துட்டு அந்த லெட்டர்ல உள்ளபடி கொஞ்சமும் மாறாம நடந்துக்க சொல்லுங்க. நான் அங்கங்க மஃப்டியில ஆள் போட்டுட்டு கேப்ரே பிளேஸுக்கு வந்துடுறேன். நீங்க உங்க ரூம்லயே இருக்கலாம். அப்புறம் செய்ய வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். என்ன சார், இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமாக்ஸ்ல என்ன கழட்டி விடுறீங்க? உங்களை சுரேஷோட ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நீங்களும் என்னோட கேபரேயில் உட்காந்துருந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். அதுக்காக சொன்னேன் என்றார். சார், அரபு ஷேக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேனே. சிரித்தார். இது என்ன சினிமாவா? சரி வாங்க, வேற வித்தியாசமான மேக்கப்ல வாங்க. அரபு ஷேக் வேணாம். அதிக மேக்கப் தான் சந்தேகத்தை கொடுக்கும். நம்ம டேபிள் நம்பரை சூட்கேஸ் கொண்டு வர்ற ஆள்கிட்ட சொல்லி அனுப்புறேன். சரி, சுரேஷோட ஸ்டேட்மெண்ட்டை ஆட்டோ ஒர்க்ஸ்ல வெரிஃபை பண்ணீங்களா? செஞ்சேன் என்று வெளியேறினேன். என் அறைக்கு வந்து அந்த சீட்டை எடுத்துக்கொண்டு யோசித்த நான் திடீரென்று பிரகாசமானேன். இந்த LEO OEL-ஐ தலைகீழாக திருப்பி பாரு. நீங்களும் தான். என்ன தெரியுது? சாம்வெல்லிடம் கேட்டேன். 730037. அட ஆமா, நம்பர் வளைவா எழுதாம நேர்கோடுகள்ல எழுதுனதால நாம தான் சீட்டை தலைகீழா பார்த்துருக்கோம். இந்த ஃபோன் நம்பர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே என்று யோசித்த நான் அடுத்த வினாடி நாற்காலியிலிருந்து குதித்தேன். சாம்வெல், இந்த ஃபோன் நம்பர் ராஜா ஆட்டோ ஒர்க்ஸ் ஃபோன் நம்பர். புரியுது, இப்போ எல்லாம் புரியுது. சூட்கேஸ் அங்கே தான் இருக்கு. ரைட் சாம்வெல், நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போய் இரு. பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை. நான் மறுபடியும் டெபுட்டி கமிஷனரை பார்க்கணும். அந்த சூட்கேஸை கைப்பற்றணும். அதுக்கு நிறைய நேரம் இருக்கு என்று செருப்பணிந்தேன். நானும் வரட்டுமா உங்களோட? வேணாம், நீ என்னோட கமிஷனர் ஆஃபீஸ் வந்தா சிக்கல். நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். நீ நம்ம பிளான் படியே உன் வீட்டில் காத்திரு என்று அறையை பூட்டினேன். சாம்வெல் பஸ் ஸ்டாப் சென்றான். நான் ஸ்கூட்டரில் ரூபாவின் வீட்டை தாண்டும் போது உங்களை பார்த்து அத்தியாயமாச்சு என்று வந்தாள். ப்ளீஸ் ரூபா,
ரொம்ப அர்ஜென்ட். அந்த சூட்கேஸ் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? பின்னால ஏறு, போய்கிட்டே சொல்றேன். ஏறி அமர்ந்தாள். என் 2 நாள் டைரியை சுருக்கமாக சொன்னேன். ஸ்கூட்டர் பறந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. மறுபடியும் என்னை பார்த்து டெபுட்டி கமிஷனர் ஆச்சரியப்பட்டார். என்ன பிரதீப், LEOOEL மீன்ஸ் 730037 என்றேன். ஹவ்? சொன்னேன். வெரி குட் என்று அழுத்தமாக கையை குலுக்கினார். அந்த ஆட்டோ ஒர்க்ஸ் முதலாளிகிட்ட தான் மாணிக்கம் சூட்கேஸை கொடுத்து வச்சிருக்கணும். போன் நம்பரை ஞாபகத்துக்காக குறிச்சிருக்கான். யூ ஆர் ரைட் என்று 730037க்கு டயல் செய்தார். ஹலோ, ராஜா ஆட்டோ ஒர்க்ஸா? முதலாளி தான் பேசுறதா? ஒண்ணுமில்ல, நம்ம வண்டியை சர்வீஸுக்கு விடணும். பசங்க பார்க்காம நீங்களே பார்க்கணும்னு விருப்பம். அதான் நீங்க இருக்கீங்களான்னு. ஆகட்டும், இன்னும் அரை மணி நேரத்துல வரேன். எங்கேயும் போயிடாம இருங்க. நானா? ஆடிட்டர் பத்மநாபன் என்று வைத்தார். இருக்கான், பாண்டியன்னு சொன்னான். பிரதீப், நாம பேசிட்ட மாதிரியே அரேஞ்ச் செஞ்சுட்டேன். இதோ இருக்கு செங்கல் சூட்கேஸ். மணி என்ன? 4:15 நேரம் இருக்கு. இதை ஜீப்ல எடுத்துக்கிட்டு போவோம். ஆட்டோ ஒர்க்ஸ் வந்துட்டு அங்கிருந்து நீங்க சாம்வேல் வீட்டுக்கு போங்க. நம்ம டேபிள் நம்பர் 7 என்று எழுந்தார் டெபுட்டி கமிஷனர். ஜீப்பில் டெபுட்டி கமிஷனர் அண்ட் கோ செல்ல நானும் ரூபாவும் ஸ்கூட்டரில் தொடர்ந்தோம். கோடம்பாக்கம் வந்து சிவன் கோயில் தெற்கு தெரு வந்து ராஜா ஆட்டோ ஒர்க்ஸ் வாசலில் ஜீப் நின்றது. ஸ்கூட்டரும் இறங்கி எல்லோரும் உள்ளே சென்றோம். குண்டாய் தசைமலையாய் இருந்தான் பாண்டியன். எங்கள் படை கண்டு புரியாமல் பார்த்தான். நீதானே பாண்டியன் என்றார். ஆமா சார். மாணிக்கம் உங்ககிட்ட கொடுத்த சூட்கேஸை மரியாதையா எடு, இல்ல நாங்க தர்ற மரியாதையை வாங்கிக்க. மருண்டான். சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் மேல எந்த தப்பும் இல்ல. என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. மாணிக்கம் என் ஃப்ரெண்டு. எப்பவாச்சும் வந்து சர்வீஸுக்கு வந்திருக்கிற வண்டியில ஏதாச்சும் ஒன்றை எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்பி வந்து விட்டுடுவான். எனக்கு கணிசமா பணம் தருவான். ஒரு நாள் மாணிக்கம் என்கிட்ட ஒரு சூட்கேஸையும் கேமராவையும் கொடுத்து இதை வச்சுக்க, நான் கேட்குறப்போ திரும்பத்தான்னு சொன்னான். ஆனா இப்போ நீங்க வர்றதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்தான். என்னை தனியா ரூமுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போய் கத்தியை காட்டி மிரட்டி சூட்கேஸை எடுன்னு மிரட்டி வாங்கிட்டு போயிட்டான் சார் என்றான். திகைத்தோம். யார் அது? ஏய், உண்மையை சொல்லு. சத்தியமா சார், இதோ வேலை பார்த்துட்டு இருக்கிற பசங்களுக்கு கூட தெரியும். இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. எப்படி இருந்தான்? ஒல்லியா, நிறைய முடி வச்சுக்கிட்டு தாடியோட இருந்தான். என்ன கலர் சட்டை? ஆரஞ்சா என்றேன் நான். ஆமா என்றான். அட பாவி, சாம்வேல். டெலிஃபோன் நம்பரை கண்டுபிடித்தது அவனுக்குத்தான் முதலில் தெரியும். சார், இந்த அடையாளங்களை வச்சு பார்க்குறப்போ அவன் சாம்வேல் சார் என்றேன். சாம்வேலா? அவன் எப்படி? நான் ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சு அவன்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். நாம போட்ட திட்டம் அவனுக்கு பிடிக்கல. போலீஸ் அவன் நம்பல. வித்யாவை காப்பாத்துறதுக்கு உண்மையான சூட்கேஸ் தான் உதவும்னு நினைச்சு இப்படி செஞ்சிருக்கான். வாங்க, நாம நேரா அவன் வீட்டுக்கு போகலாம். ரூபாவின் கேமராவை பாண்டியனிடம் இருந்து வாங்கி கொண்டதும் ஜீப் ஸ்கூட்டர் புறப்பட்டன. கான்ஸ்டபிள் ரோட்டை நோக்கி வேகமான பயணம். என்னங்க உங்க பிளான் என்றாள் ரூபா. எதுவும் கேட்காத ரூபா, நான் டென்ஷன்ல இருக்கேன். மடப்பையனா சாம்வேல் கிட்ட ஃபோன் நம்பரை சொல்லியிருக்க கூடாது. அதை வச்சு டைரக்டரி பார்த்து இதை மாதிரி செஞ்சுட்டான். வித்யா முக்கியம்தான். அதுக்காக போலீஸோட திட்டத்தை குறை சொல்லலாமா? எப்படி இருந்தாலும் அந்த சூட்கேஸை அவன் லாட்ஜில் வைக்க வரப்போ பிடிக்க முடியாதா என்ன? மடப்பயல் சாம்வேல் என்றேன். மாணிக்கத்தின் வீட்டின் முன் நின்றோம். இறங்கி சென்றோம். மாணிக்கத்தின் மனைவி துணி துவைத்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் ஸ்லேட்டில் படம் வரைந்து கொண்டிருந்தன. எங்களை கண்டு எழுந்து நின்றாள். சாம்வேல் எங்க என்றேன். யாருங்க சாம்வேல் என்றாள். யாரா? உங்க தம்பி சாம்வேல் எங்கம்மா? என்ன சொல்றீங்க? ஏன் தம்பியா? எனக்கு தம்பியே கிடையாதுங்க. அத்தனை பேருக்கும் 1000 வோல்ட் அதிர்ச்சி. உங்க மக வித்யா எங்க? அதோ உள்ள காப்பி போட்டுக்கிட்டு இருக்கே, அவதான் வித்யா. 2000 வோல்ட் அதிர்ச்சி. நானே யாராச்சும் போலீஸ்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. 3 நாள் முன்னாடி ஒருத்தன் வந்து கத்தியை காட்டி மிரட்டி அவரோட ரூம்ல ஆராய்ஞ்சான். நாங்க சத்தம் போட்டா போலீஸுக்கு சொன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டினான். அப்புறம் இன்னைக்கு காலையில வந்து சாம்வேல்னு ஒரு தபால் வரும், அதை பிரிக்காம அப்படியே கொடுக்கணும்னா அது மாதிரியே வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போனான். 2 நாளா அவன் வர்றப்பெல்லாம் நாங்க நடுங்கிட்டு இருக்கோம் என்றாள் அவள். அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் உரைத்தது. மாணிக்கம் வீட்டுக்கு அப்புறம் நான் வரவே இல்லை. எதுவுமே விசாரிக்கவில்லை. சாம்வேல் அவனாக தம்பி என்று சொல்லிக் கொண்டான். முழுக்க அவனை நம்பிவிட்டேன். மிக திட்டம் போட்டு காரியங்கள் நடத்திவிட்டான். டெபுட்டி கமிஷனர் என்னை பார்த்தார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், சாம்வேல் மேல எனக்கு சந்தேகமே வரல. வித்யாவை காணோம்னு அவன் சொன்னது உண்மையான்னு நான் வெரிஃபை பண்ணவே இல்லை. அவன் ஆரம்பத்திலிருந்து அந்த அளவுக்கு நடிச்சு என்ன நம்ப வச்சுட்டான். அப்போ லாட்ஜு காபரே இதெல்லாம் அத்தனையும் போய் இது மாதிரி மிரட்டல் கடிதம் வந்தா தீவிரமா நான் சிலைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிப்பேங்கிறதுக்காக அவனே டைப் அடிச்சு போட்டுக்கிட்ட லெட்டர் அது என்றேன். இப்ப என்ன பண்றது மேன் என்று கத்தினார். எனக்கு சற்று பயமாயிருந்தது. சாம்வேலின் இருப்பிடம் எனக்கு தெரியாதே. வெளியே வந்தோம்.
ஜீப்பில் சாய்ந்து கொண்டு பேனட்டில் குத்தினார் டெபுட்டி கமிஷனர். அந்த மனுஷன் எல்லாரையும் ஏமாத்திட்டு அழகா சிலைகளோட தப்பிச்சிட்டான். அவன் இன்னைக்கு எதுல வந்தான் பிரதீப்? காரா, ஸ்கூட்டரா, பைக்கா? ஸ்கூட்டர் என்றதும் எனக்கு உரைத்தது. ஒரு முறை அவன் ஸ்கூட்டரின் எண்ணை நான் குறித்து வைத்தது நினைவு வந்தது. சார் சார், ஒரு ஹிண்ட். சாம்வேல் ஒரு தடவை வந்த ஸ்கூட்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு என்று பாக்கெட் டைரியை எடுத்து TMX 1515 என்றேன். ஆனா இன்னைக்கு நடந்துதான் வந்தான். அந்த ஸ்கூட்டர் அவன் ஃப்ரெண்டோடதுன்னா அதுவும் பொய்யா இருக்கலாம். ஆனா இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த குறிப்பு தானே, வேற வழி என்று ஜீப்பில் இருந்த வயர்லெஸில் வண்டியின் நம்பரை பல ஏரியாக்களுக்கு சொன்னார். டிராஃபிக் சார்ஜென்ட்டுகளோடு தொடர்பு கொண்டார். TMX 1515 ஸ்கூட்டரை எந்த இடத்துல பார்த்தாலும் பிடிங்க என்றார். பிறகு, பிரதீப், நாம இப்போ RDO ஆஃபீஸ் போவோம், வாங்க, அங்கிருந்து அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆஃபீஸ் மூடுற நேரம், சீக்கிரம் போகணும் என்றேன். மறுபடி பயணம். அத்தியாயம் 19. சி, நான் கேப்ரேக்கெல்லாம் வந்ததே இல்லை, வாங்க வெளியே போயிடலாம் என்றாள் ரூபா. நல்லா இருக்கும் ரூபா என்றேன். ஹோட்டல் மகரிஷியில் கேபரே ஹாலில் டேபிள் நம்பர் 7 அமர்ந்திருந்தோம். 1ஆம் நம்பர் மேஜையிலிருந்து 16ஆம் நம்பர் மேஜை வரை இருள். நடுவே ஒரு வட்ட மேடை, அதில் மட்டும் வெளிச்சம். மியூசிக் ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு ஜப்பானீஸ் கிதாரின் கம்பிகளை புட்டு புட்டு வாசித்தான். இன்னொரு பரட்டை தலை ட்ரம்ஸ் ஏதோ தப்பு செய்து விட்டது போல போட்டு அடி அடி என்று அடித்தான். மைக்கில் நவ் கம்ஸ் யுவர் ஆஷா. நான் எதிர்பார்ப்புடன் மேடையை பார்க்க ரூபா என் காதை திருகி வாங்க போயிடலாம் என்றாள். இரு, இனிமேதான் இருக்கு என்றேன். சாம்வேல் விஷயம் என்ன ஆயிற்று என்பதை உங்களுக்கு சொல்லவில்லையே. RDO ஆபீஸில் அட்ரஸ் பிடித்தோமா? எஸ் நவநீதன் என்று ஒரு அட்ரஸ். அங்கு போய் அந்த நவநீதனை பிடித்து கன்னத்தில் ஒரு பலார் கொடுத்தவுடன் சாம்வேல் தங்கியிருந்த அறையை காட்டினான். போனோம். சாம்வேல் அவசர அவசரமாக பேண்ட் மாட்டிக்கொண்டிருந்தான். தரையில் சூட்கேஸ் இருந்தது. வணக்கம் சாம்வேல் என்றேன். திரும்பி விழித்து அப்புறம் உதை வாங்கி ஸ்டேஷனில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டான். சூட்கேஸை கைப்பற்றி திறந்தால் 2 ஐம்பொன் சிலைகள். சாம்வேலின் வாக்குமூலம். நானும் மாணிக்கமும் கூட்டா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நான் ஆந்திரா பக்கம் போய் திருடிக்கிட்டு வருவேன், மாணிக்கம் அதை கைமாத்துவான். இந்த 2 சிலைகளையும் பார்ட்டி கிட்ட கொடுக்க மகாபலிபுரம் எடுத்துக்கிட்டு போனா மாணிக்கம். அங்கதான் கைமாத்துறது. அங்க போய் பார்ட்டி கிட்ட சரக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சுட்டு திரும்பி வந்து அந்த பார்ட்டி என்கிட்ட இருந்து சூட்கேஸை பிடுங்கிக்கிட்டு ஓடிட்டான்னு பொய் சொன்னான். நான் முழுசா நம்பல. மறுநாள் இவன் திரும்ப போய் சூட்கேஸை எடுத்துக்கிட்டு வந்து யார்கிட்டயோ கொடுத்து வச்சுட்டான். இதுக்குள்ள பார்ட்டி கிட்ட இருந்து எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நான் மாணிக்கத்தை தேடி போனப்போ அவன் ஊரை விட்டு ஓடுறதுக்கு இருந்தான். பிடிச்சு உதைச்சேன். உண்மையை சொன்னான். ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டான்னு இங்க வந்து கேமராவை பார்த்தா ரோல் இல்லைன்னு சொன்னான். அந்த நெகட்டிவை வாங்கி போலீஸ்கிட்ட இருந்து காப்பாத்தினா சூட்கேஸ் எங்க இருக்குன்னு சொல்லிடுறதா சொன்னான். அவன் மகாபலிபுரத்துல இருந்து புறப்படுறப்போ எதேச்சையா சாக்லேட் கலர் காரையும் பக்கத்துல பெண்கள் சீட்டு விளையாண்டதையும் பார்த்திருக்கான். அந்த வண்டியில தான் அந்த பொண்ணு வந்திருக்கணும்னு அடையாளங்கள் சொன்னான். நான் காரை தேடி பிரதீப் குமார் கிட்ட வந்தேன். அவங்க என்னை அடிச்சு மாணிக்கத்தோட அட்ரஸ் வாங்கிக்கிட்டாங்க. நான் அவனோட மச்சினன்னு சும்மா சொல்லி வச்சேன். உண்மையாவே மாணிக்கம் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். நான் அவன் வீட்டில் மிரட்டி தேடி பார்த்தேன். அந்த சீட்டு கிடைச்சிது. என்னால் அதுல இருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதனால சீட்டை பிரதீப் குமார் கிட்ட கொடுத்தேன். அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. மிரட்டல் கடிதம் நானே டைப் அடிச்சு போட்டு வந்து அழுதேன். அப்பதான் தீவிரமா கண்டுபிடிப்பாருன்னு. ஃபோன் நம்பரை அவர் கண்டுபிடிச்சு சொன்னதும் நான் உங்களுக்கு முன்னாடி வந்து பாண்டியனை மிரட்டி சூட்கேஸை வாங்கிட்டேன். அப்பாடா, மிகப்பெரிய வாக்குமூலம். அப்புறம் அவனை மேலும் உதைத்து பார்ட்டி என்று அவன் சொன்ன ஆசாமிகளை பிடிக்க முயற்சிகளை ஆரம்பித்தார் டெபுட்டி கமிஷனர். என் பக்கம் திரும்பி, மிஸ்டர் பிரதீப், இந்த கேஸ்ல நீங்க நிறைய உதவி இருக்கீங்க. பர்சனலா ஒரு பார்ட்டி தரேன். இப்போதைக்கு நாங்க ரிசர்வ் செஞ்ச கேபரே வேஸ்ட் ஆக வேணாம், போயிட்டு வாங்க என்றார். வந்தோம். மேடையில் ஆஷா உடைக்குள் தேல் போய்விட்டது. அதனால் விடுவிடுவென்று கலட்ட ஆரம்பிக்க ரூபா என் கண்களை பொத்தினாள். என்ன ரூபா, இன்ட்ரெஸ்டிங்கான சமயத்துல இப்படி செய்யற என்றேன். கேபரே போதும், இப்ப வரப்போறீங்களா இல்லையா என்று என் கையை பிடித்து தரதரவென்று இழுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே வந்தாள் ரூபா. தூ, வெக்கமில்ல என்றாள். வெக்கத்துக்கு விலை இருக்கே, அது அவங்களுக்கு தொழில். ச, நீ மோசம். நீ இப்படியே ஓரமா நின்னுகிட்டு நான் மிச்சத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். இது போலீஸ் கொடுத்த பார்ட்டி, வேஸ்ட் பண்ணக்கூடாது என்றேன். உதைப்பேன் பிரதீப். பெருசா இவரே கண்டுபிடிச்சதா நினைப்பு. சாம்வேல் கிட்ட நல்லா ஏமாந்துட்டு அதுக்கு என்ன பண்றது? என் துப்பறியும் வாழ்க்கையில இது முதல் அத்தியாயம் தானே. போக போக பாரு. உன் கேமரா கிடைச்சதா இல்லையா? என்ன இங்கேயே நிக்கிறியா? நான் சொச்சம் பார்த்துட்டு என்றேன். ஐயோ, என் வருங்கால மனைவி உண்மையாய் அடிக்கிறாள். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. முற்றும்.